Let us all try to be worthy of your windows centenary. Bhagavate Om Namo Bhagavate Sriyaravindaya Bhagavate Sriyaravindaya சிவகுமார் சார், உங்க வாய்ஸ் கேட்கலையே, அன்மியூட் பண்ணணுமா? அவர் அன்மியூட் பண்ணாம விட்டுட்டாரு. ஆமா, மியூட்ல இல்ல, மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் அனைவரையும் இத்தருணத்தில் இந்த லைவ் டிவைன் பயில்வதற்காக இணைய செய்துள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும்
நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், நாம் இங்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். நாம் இப்பொழுது லைவ் டிவைட்ல சாப்டர் 28 பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் மைண்ட், மைண்ட் அண்ட் ஓவர் மைண்ட் மாயா. போன செஷன்ல பேராகிராஃப் 8 and 9 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 10லேருந்து நம்ம மேலே தொடரலாம். தொடர்ச்சிக்காக நம்ம போன செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பிரீஃபா நம்ம நினைவு கூறலாம். இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் ஓவர் மைண்ட், அதனுடைய அம்சங்கள் என்ன, அது எந்த விதத்தில் சூப்பர் மைண்ட் அதனுடன் வேறுபட்டது, அதே போன்று அது எந்த விதத்தில் ஆர்டினரி ஹியூமன் மைண்ட் அதிலிருந்து எந்த அளவுக்கு அது மேம்பட்டது என்ற இது குறித்த அம்சங்களைத்தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதும் விளக்குகின்றார். இந்த சூப்பர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க எல்லாமே அந்த ஒன்னஸ் இருக்கு. ஆனால் அங்க சூப்பர் மைண்ட் மூலமாகத்தான் அந்த ஒன்னஸ், ஒன் பிகமிங் மெனி, அது நடைபெறுகின்றது. இந்த ஒன்று பலவாறாக சிருஷ்டியில் உருவாகினாலும் சூப்பர் மைண்ட் லெவல்ல அந்த ஒன்னஸ் இருக்கின்றது. ஆனால் அதே இயக்கம் ஓவர் மைண்ட் அந்த தளத்தில் நடைபெறும் பொழுது அந்த ஒன்னஸ் பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஓவர் மைண்ட் becomes a delegate of supermind to this ignorance and division என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஓவர் மைண்ட் சூப்பர் மைண்டினுடைய ஒரு அறியாமைக்குள் இருக்கின்ற ஒரு பிரதிநிதியாக, செயல்படுகின்ற பிரதிநிதியாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஓவர் மைண்ட் இட் இஸ் a screen of dissimilar similarity என்று குறிப்பிடுகின்றார். டிஸ்சிமிலர் சிமிலாரிட்டி என்றால் அது சூப்பர் மைண்ட் அதை ஒத்து இருப்பது போல் அதனுடைய ஒளியில், பிரகாசத்தில் அவ்வாறு காட்சி அளிக்கின்றது. ஆனால் அது ஒருபுறம் சூப்பர் மைண்டுடன் அதனுடைய உண்மையுடன் இணைந்திருந்தாலும் மறுபுறம் அது அந்த அறியாமையின் தோற்றுவாயாக உள்ளது. இரண்டாவது பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஓவர் மைண்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் டபுள் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பாதுகாப்பான ஒரு இரட்டை அம்சங்களை உடையது என்று குறிப்பிடுகின்றார். ஏன் அவ்வாறு பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஓவர் மைண்ட் அதன் மூலமாகத்தான் சூப்பர் மைண்ட் அதனுடைய ஒளி கீழ் இறங்குகின்றது. சூப்பர் மைண்டினுடைய ஒளி ஒரு சூரியனின் பிரகாசத்தை போன்றது. அந்த ஒளி நேரடியாக இந்த கீழ்த்தளத்திற்குள் இறங்க நேரிடின் அந்த ஒளியின் தீவிரத்தை நம்மால் தாங்க முடியாது. ஆதலால் இங்கு ஒரு குறைந்த அளவில் ஒரு டிஃப்யூஸ்ட் ஸ்டேட், அந்த நிலையில்தான் சூப்ராமெண்டல் லைட் ஓவர் மைண்டின் மூலமாக கீழ் வெளிப்படுகின்றது. ஆதலால் தான் பகவான் ஓவர் மைண்ட் அந்த அம்சத்தை குறிக்கும் பொழுது அதை ப்ரொடெக்டிவ் டபுள் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பாதுகாப்பான இரட்டை அம்சத்தை உடையது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அவ்வாறு ஓவர் மைண்டின் மூலமாக அந்த சூப்பராமெண்டல் லைட் கீழே வரும்பொழுது இந்த ஓவர் மைண்டின் ஒரு சுவர் போன்ற ஒரு தடுப்பு இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் வருகின்றது. அந்த தடுப்பின் ஓரத்தில் அந்த பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், லியூமினஸ் கரோனா ஆஃப் த சூப்பர் மைண்ட் என்று குறிப்பிடுகின்றார். எப்படி சூரிய கிரகணத்தின் பொழுது
இந்த சந்திரன், இந்த சந்திரனுடைய அந்த அந்த டிஸ்க், அது மூலமாக ஒரு வெளிச்சமும், அதிக வெளிச்சமும் அதே சமயத்தில் ஒரு இருளும் கலந்து வெளிப்படுகின்ற மாதிரி இந்த ஓவர் மைண்ட் அதனுடைய அந்த சுவர் மூலம் இந்த சூப்ராமெண்டல் லைட் கீழ்த்தளத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு கொரோனா ஏற்படுகின்றது. ஒரு கொரோனா என்றால் ஒரு அதி உன்னதமான ஒரு வெளிச்சம், அதனுடன் கூட இருக்கும் ஒரு நிழல். இந்த வெளிச்சம் கீழே வரும்பொழுது அதனுடன் கூடவே நிழலும் வருகின்றது. இந்த நிழல்தான் இங்கு நாம் அறியாமை என்று, இந்த நிழலை தான் நாம் இங்கு அறியாமை என்று அழைக்கின்றோம். அந்த நிழலின் காரணமாகத்தான் இங்கு இந்த அறியாமை இங்கு ஏற்படுகின்றது. இன்கான்ஷியன்ஸ் இங்கு ஏற்படுகின்றது. ஆகையால் இன்கான்ஷியன்ஸ் என்பது ஒளி முழுவதும் அற்ற நிலை அல்லது ஒளி குறைந்த நிலை. இதுதான் இங்கு இன்கான்ஷியன்ஸாக, உணர்வற்ற நிலையாக வெளிப்படுகின்றது. சூப்பர் மைண்ட் ஓவர் மைண்ட் அதற்கு தன்னுடைய அம்சங்கள் அனைத்தையுமே அது பரிமாற்றம் செய்கின்றது. அவ்வாறு பரிமாற்றம் செய்யும் பொழுது என்ன செய்கின்றது என்றால், அந்த அம்சங்களினுடைய செயல்பாட்டை அது ஓவர் மைண்ட், மேல்மனம், அதனுடைய போக்கிற்கே விட்டுவிடுகின்றது. இந்த ஓவர் மைண்ட் அதனுடைய இயக்கங்கள் உண்மையின் அடிப்படை, ஏனென்றால் அது ஒரு புறம் சூப்ராமெண்டல் ட்ரூத் அதனுடன் இணைந்த அம்சமாகையால் அதனுடைய ஞானம் உண்மையை ஒட்டித்தான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஓவர் மென்டல் அவேர்னஸ், இந்த மேல் மனதின் அந்த ஞானம் என்பது எதை உருவாக்குகின்றது என்றால், இந்த டிவிஷன் அண்ட் செப்பரேஷன் என்பதை கீழ்நிலையில் உருவாக்குகின்றது. அதனால் ஓவர் மைண்டல் அவேர்னஸ் ஓவர் மைண்டை பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு கோடு, ஒரு திரை சூப்பர் மைண்டையும் ஓவர் மைண்டையும் பிரிக்கின்றது. இந்த கோடு என்ன செய்கின்றது என்றால், இந்த திரை சூப்பர் மைண்டிலிருந்து ஓவர் மைண்டுக்கு அந்த சக்தியை அதன் மூலமாக புக அனுமதிக்கின்றது. அவ்வாறு அந்த ஒளி சூப்ராமெண்டல் லைட் அந்த திரையின் மூலமாக ஊடுருவி இந்த ஓவர் மென்டல் லெவல் பிளேனுக்கு வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது தன்னுள் ஒரு மாற்றத்தை அது எதிர்கொள்கின்றது. பகவான் இங்கு என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இட் ஆட்டோமேட்டிக்லி கம்பெல்ஸ் a transitional change in the passage என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த ஒளி அவ்வாறு ஊடுருவும் பொழுது, அந்த ஊடுருவின் பாதையின் பொழுது, பயணத்தின் பொழுது ஒரு மாற்றத்தை, ஒரு உருமாற்றத்தை அது அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மற்றும் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சூப்பர் மைண்ட் அதனுடைய விசேஷமான அம்சம் என்றால், அங்கிருந்த ஒருமைத்தனம், ஒன்னஸ் இழந்து விடுவதில்லை. பகவான் இங்கு மூன்று கருத்துக்களை கூறுகின்றார். எசென்ஷியல் ட்ரூத், டோட்டல் ட்ரூத், ட்ரூத் ஆஃப் இட்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஃப் டிட்டர்மினேஷன்ஸ். எசென்ஷியல் ட்ரூத் என்றால் ஒன்னஸ், டோட்டல் ட்ரூத் என்றால் அனைத்துமே அந்த ஒன்னஸ் அதற்குள் அடங்கியது என்கின்ற உண்மை. ட்ரூத் ஆஃப் இட்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்றால் தனித்தனி அம்சங்களாக காணப்பட்டாலும் அந்த அம்சங்களும் அந்த ஒன்றின் பகுதியே என்கின்ற அந்த உண்மை. இந்த மூன்று உண்மைகளுமே அதிமன தளத்தில் சூப்ராமெண்டல் லெவல்ல இந்த மூன்று உண்மைகளுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கின்றன. எதுவுமே அங்கு அந்த ஒருமைத்தனம், ஒன்னஸ், அதற்கு எதிராக எந்த அம்சமுமே இல்லை. ஆனால் இந்த
ஒரு ஒருங்கிணைந்த அம்சம், இன்டெகிராலிட்டி. இந்த இன்டெகிராலிட்டி சூப்பர் மைண்ட்ல தான் இருக்கின்றது. ஆனால் இந்த ஓவர் மைண்ட் மேல்மன தளத்தில் இந்த இன்டெகிராலிட்டி இஸ் நோ லாங்கர் தேர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒருங்கிணைப்பு கீழ்த்தளத்தில் காணப்படுவதில்லை. ஏனென்றால் இங்கு இந்த டிவிஷன் தான் மேலோங்கி காணப்படுகின்றது. இந்த மேல்மனம் அதிமனத்தின் சூப்பர் மைண்ட் அதனுடைய பிரதிநிதியாகத்தான் செயல்படுகின்றது. அந்த காரணத்தினால அதற்கு அந்த எசென்ஷியல் ட்ரூத் ஆஃப் திங்ஸ், ஒன்னஸ், அது குறித்த அந்த ஞானம் அதற்கு இருக்கின்றது. அது முழுவதுமான ஒரு அறியாமைக்குட்பட்ட அம்சம் கிடையாது. தனிப்பட்ட ஒரு தோற்றங்கள், தனிப்பட்ட அமைப்புகள், இந்த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் அண்ட் மல்டிப்ளிசிட்டி, இதை இந்த ஓவர் மைண்ட் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டாலும் அத்தகைய தனிப்பட்ட அமைப்புகளால் அது கட்டுப்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It uses the individual self-determinations without being limited by them. இதுதான் ஓவர் மைண்டினுடைய ஒரு அம்சம். நம்மளுடைய ஆர்டினரி மைண்ட் நம்முடைய உடல், மனம், வாழ்வு இத்தகைய அம்சங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த ஓவர் மைண்ட் நாம் ஏற்கனவே சொன்னோம், ஓவர் மைண்ட் ஒரு முழுவதுமான ஒரு அறியாமையில் இல்லை. அதற்கு அனைத்திற்கும் பின்னுள்ள அந்த ஒருமைத்தன்மையை அது உணர்ந்த நிலையில் தான் இருக்கின்றது. எப்பொழுது என்றால் ஒரு ஆன்மீக உணர்வு நிலையில், ஸ்பிரிச்சுவல் காக்னிஷன், அந்த நிலையில் அந்த ஓவர் மைண்ட் இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய செயலாற்றும் இயக்கத்தில், டைனமிக் மூவ்மெண்ட், அந்த நிலையில் இந்த ஒருமைத்தனம், ஒன்னஸ் பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. என்னதான் அங்க ஒன்னஸ் என்பது அடித்தளமாக ஒரு பாதுகாப்பு தளமாக அமைந்தாலும் கூட அது ஒரு பின்னிருந்த நிலையில் தான் அந்த உண்மை செயல்படுகின்றது, உணரப்படுகின்றது. அதே போல பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சூப்பர் மைண்ட் எல்லாமே ஒருங்கிணைத்து காணப்படுகின்றது. பகுக்க முடியாத நிலையில் எல்லாமே தன்னுள் அடக்கிய ஒரு ஒருமை நிலையுடன் இங்கு காணப்படுகின்றது. இன்டெக்ரல் அண்ட் இன்டிவிசிபிள் ஆல் காம்ப்ரிஹெண்டிங் யூனிட்டி, இதுதான் சூப்பர் மைண்டினுடைய அம்சம். இந்த ஓவர் மைண்ட் என்ன செய்கின்றது என்றால், சூப்பர் மைண்டினுடைய பிரதிநிதியாக இந்த கீழ்நிலையில் செயல்படும் பொழுது அந்த ஓவர் மைண்ட் அதனுடைய சக்தி அதற்கு என்ன சக்தி இருக்கின்றது என்றால், இந்த சூப்பர் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அம்சங்களை, ஒன்றாக இருக்கக்கூடிய அம்சங்களை கீழ்நிலையில் ஒரு எண்ணற்ற வடிவங்கள், எண்ணற்ற தோற்றங்களாக உருவாக்கவும், அந்த உருவாக்கிய தோற்றங்களை ஒன்றாக இணைக்கவும் கூடிய அந்த சக்தி, எண்ணற்ற சக்தி இந்த ஓவர் மைண்டுக்கு இருக்கின்றது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு செய்யும் பொழுது இந்த ஓவர் மைண்ட் என்ன செய்கின்றது என்றால், அதனுடைய அம்சம் ஒரு ஆஸ்பெக்ட் ஏனென்றால் இந்த டிவைன் ரியாலிட்டி என்பது சூப்பரமெண்டல் லெவல்ல ஒன்றாக இருக்கின்றது. இறை மைமை என்பது அங்கு ஒன்று, பல்வேறு அம்சங்களை உடையது, பல்வேறு சக்திகளை தன்னுள் அடக்கிய ஒன்றான அம்சமாகத்தான் சூப்பரமெண்டல் லெவல்ல இருக்கின்றது. அந்த அம்சம் ஓவர் மைண்டின் மூலமாக வெளிப்படும் பொழுது ஓவர் மைண்ட் என்ன செய்கின்றது என்றால், ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துக்கொள்கின்றது, ஒரு குறிப்பிட்ட சக்தி, பவரை எடுத்துக்கொள்கின்றது. இந்த ஒவ்வொன்றிற்கும் அது தனித்தனியான செயலை வழங்குகின்றது. அதனால் ஒவ்வொரு ஆஸ்பெக்டும், ஒவ்வொரு பவரும் each aspect or power acquires a full separate importance and is able to work out its own world of creation. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஒவ்வொரு சூப்பரமெண்டல் தளத்தில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பவரும் ஒன்றாக இருக்கின்றது, ஒருங்கிணைந்த நிலையில். இந்த ஓவர் மென்டல் லெவலில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொரு சக்தியும், ஒவ்வொரு அம்சமும் தனியான நிலையில் அதற்கென்றே ஒரு பிரத்யேகமான உலகத்தில் அவைகள் செயல்படுகின்றன. இதற்கு நம்ம சூப்பரமெண்டல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அங்க அந்த புருஷ பிரகிருதி, இந்த கான்சியஸ் சோல், அதே போல எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் என்கின்ற அந்த பிரிவு அங்கு கிடையாது. அது இரண்டும் இணைந்த ஒருமையான உண்மையாக இருக்கின்றது.
இது இவை இரண்டுக்கும் இடையே ஒரு ஏற்றத்தாழ்வோ ஒன்று மற்றொன்றை மீது ஆளுமை செலுத்துவதோ கிடையாது. ஆனால் இந்த புருஷா பிரகிருதிக்கு இடையில் இந்த பிளவு டிவிஷன் எங்கு உருவாகுகின்றது என்றால் ஓவர் மைண்ட் அந்த தளத்தில் தான் உருவாகுகின்றது. இதன் அடிப்படையில் தான் சாங்கியா பிலாசபி எழுப்பப்பட்டது. அதே போல இந்த ஓவர்மைண்ட் என்ன செய்கின்றது, மற்ற இறை அம்சங்கள், the divine aspects and powers of the divine reality, இறை மேய்மையின் பல்வேறு அம்சங்களை இவ்வாறு பிரிக்கின்றது. ஒன் அண்ட் மெனி, ஒன்று பன்மை என்கின்ற ஒரு பிரிவினை, டிவைன் பர்சனாலிட்டி அண்ட் டிவைன் இம்பர்சனாலிட்டி. டிவைன் பர்சனாலிட்டி என்பது ஒரு தனிப்பட்ட ஆளுமை உடைய இறை அம்சம். டிவைன் இம்பர்சனாலிட்டி என்று தனிப்பட்ட ஆளுமை இல்லாத இம்பர்சனாலிட்டி. அங்க இது மாதிரி பிரிவினையை அது உருவாக்குகின்றது. ஒவ்வொரு அம்சத்தையும் அது ஒரு முழுமையான ஒரு அம்சமாக அது சித்தரிக்கின்றது. இங்க அவ்வாறு அது செய்தாலும் கூட இங்க பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த ஓவர் மைண்ட் இந்த பிரிவுபட்ட அம்சங்களை அது உருவாக்கினாலும் அதனுடைய அடிப்படையில் எது இருக்கின்றது என்றால் ஒரு உள்ளாழ்ந்த இம்ப்ளிசிட் அண்டர்லைங் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது காணப்படுகின்றது, ஓவர் மைண்ட்ல காணப்படுகின்றது. அந்த ஒன்னஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் அது முழுவதுமாக இழக்கப்படவில்லை. Oneness is pushed to the background and yet it is not lost. அதே போல பிரிவுபட்ட அம்சங்களாக இருந்தாலும் அவைகள் இணையவும் அவைகளுக்குள் உறவுகள் ஏற்படவும், வெவ்வேறு சக்திகள் வெவ்வேறு அம்சங்களுக்குள் இணையவும் உறவுகள் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த சாத்தியக்கூறுகளை அமைத்து கொண்டுதான் ஓவர் மைண்ட் இத்தகைய தனிப்பட்ட அம்சங்களை உருவாக்குகின்றது. இதற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்ராமெண்டல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த பவர் ஆஃப் த ரியாலிட்டி ஒன்றாக இருக்கின்றது. இறை மெய்மையின் சக்தி ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஓவர் மென்டல் தளத்துல அது வெளிப்படும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், the overmind releases a million godheads into action in the overmental plane. அதிமானச தளத்தில் இறை மெய்மை ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அது ஓவர் மைண்ட் அந்த தளத்தில் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது கணக்கில் அடங்காத கடவுள் சக்திகள் ஆக வெளிப்படுகின்றன. காட்ஹெட்ஸ் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு கடவுளும் அவைகளுக்கென்றே ஒரு பிரத்யேகமான உலகத்தை உருவாக்குகின்றன. அதே போல அவ்வாறு உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான உலகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன, உறவு கொள்கின்றன, ஒன்றோடு பரஸ்பரம் பரிமாற்றிக் கொள்கின்றன. இதை வேதத்தின் அடிப்படையில் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்று பகவான் கூறுகையில் என்ன கூறுகின்றார் என்றால், gods are one existence to which sages give different names. கடவுளர்கள் எல்லாமே அந்த ஒன் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த அதனுடைய பல்வேறு அம்சங்கள் தான். அதற்கு அந்த சேஜஸ் ஞானிகள் ஞானிகள் ரிஷிகள் பல்வேறு பெயர்களை கொடுத்தார்கள். அதே போல each god is worshipped as if he is by himself all that existence. எவ்வாறு ஒவ்வொரு கடவுளும் வழிபடப்படுகின்றன என்றால், அந்த கடவுள் மட்டும், அந்த ஒரு பிரத்யேகமான கடவுள் மட்டுமே அனைத்தையும் தன்னுள் அடங்கியதாக அது வழிபடப்படுகின்றது. அதே போல இந்த கடவுளர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் செயல்படுகின்றன மற்றும் ஒன்றோடு ஒன்று ஒரு எதிர்நிலையிலும் செயல்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Each deity is a separate deity acting sometimes in unison with companion deities, sometimes separately. Sometimes each deity acts even in apparent opposition to other godheads of the same existence. இவ்வாறு தான் வேதத்தில் கடவுளர்களை குறித்து சித்தரிக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
இந்த ஆனால் சூப்பர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்ஹெட்ஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒரே அம்சத்தை ஒரே எக்ஸிஸ்டன்ஸாகத்தான் காணப்படுகின்றன. அங்க வந்து சூப்பர்மெண்டல் லெவல்ல வந்து சச்சிதானந்தாவின் அம்சங்கள் சச்சித் ஆனந்தா எல்லாமே ஒன்றான அம்சங்கள், ட்ரையூன் ஆஸ்பெக்ட்ஸ், பிரிக்க முடியாத அம்சங்களாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் இந்த ஓவர் மைண்ட் லெவல்ல இந்த சச்சிதானந்தாவினுடைய 3 அம்சங்கள் சச்சித் ஆனந்தா, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ், இந்த 3 நிலைகளையுமே வெவ்வேறு நிலைகளாக உருவாக்கப்பட்டு வெவ்வேறு தனித்த அமைப்புகளாக உருவாக்கப்பட்டு அந்த அமைப்புகளின் மேல் வெவ்வேறு அம்சங்கள் உருவாகுகின்றன, தனித்தனி அம்சங்களாக சித்தரிக்கப்படுகின்றன ஓவர்மெண்டல் லெவல்ல. அந்த சத் எக்ஸிஸ்டன்ஸ் அதன் 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 அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட ஒரு செயல்பாடு உருவாக்கப்படுகின்றது. அதே போல அந்த சித் சக்தி கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ் அதன் அடிப்படையில் தனிப்பட்ட செயல்பாடு இங்கு உருவாக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த அதிமனத்தில் காணக்கூடிய அந்த ரியல் ஐடியா என்பது இறை திட்டம் அங்கு ஒன்றாக இருக்கின்றது. அங்கு ஒன்றாக இருக்கக்கூடியது அது வந்து பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த மேல்மன தளத்தில் ஓவர்மெண்டல் லெவல்ல தனித்தனி சக்தியின் வடிவங்களாக செயல்படுகின்றன. இந்த ஆனந்தமும் கூட ஆனந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆனந்தா அது கூட பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்றாக இருக்கக்கூடியது, இண்டிவிசிபிளாக இருக்கக்கூடியது, ஒன்றாக இருக்கக்கூடியது. ஆனால் இது ஓவர்மெண்டல் லெவல்ல பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட அதற்கென்றே ஒரு பிரத்யேகமான நிலையிலும் ஒரு தனித்தும் செயல்படுகின்றது. ஆகையால் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் இந்த சச்சிதானந்த ஆஸ்பெக்ட்ஸ் கூட ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சூப்ராமெண்டல் லெவல்ல ஒன்றாக இருக்கக்கூடியது மேல்மன தளத்தில் செயல்படும் பொழுது இந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த 3 அம்சங்கள் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ், சச்சித் ஆனந்தா அதனுடைய அம்சங்கள் தனித்தனியாக இங்கு செயல்படுகின்றன, மேல்மன தளத்தில் ஓவர்மெண்டல் லெவலில் செயல்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். மற்றும் சச்சிதானந்தா என்பது எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை தன்னுள் அடக்கியது. ஏனென்றால் அது வந்து டிவைன் ரியாலிட்டி, இறை மெய்மை, எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை தன்னுள் அடக்கியது. இந்த எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ஓவர்மெண்டல் லெவல்ல வெளிப்படும் பொழுது ஒவ்வொரு சாத்தியக்கூறும் அதனுடைய முழுமையை நிறைவேற்றுகின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு சாத்தியக்கூறு பிளே ஆஃப் பாசிபிலிட்டிஸ், அந்த எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் அதனுடைய முழுமையை ஓவர்மெண்டல் லெவல்ல பார்க்கும் பொழுது அவைகள் நிறைவேற்றுகின்றன. they fulfill themselves. இதுல இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கின்றது என்றால் இங்க உலகத்துல வந்து அதனால்தான் வந்து இந்த எதுவுமே எல்லாற்றினுடைய விளைவுகள் வந்து பல்வேறு விதமாக இருக்கின்றன. உலகத்தில் இந்த வேர்ல்டுல யூனிவர்ஸ்ல இந்த சக்தியின் செயல்பாடு அதை பார்க்கும் பொழுது நம்ம விளைவுகள் வந்து ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு காலகட்டத்துல சக்தியின் செயல்பாடுகள் வந்து வெவ்வேறு எண்ட்லெஸ்லி வேரியபிள் அவுட்கம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது எண்ட்லெஸ்லி வேரியபிள் அவுட்கம்னா அதனுடைய விளைவுகள் வந்து பிரபஞ்சத்துல எப்படி நடைபெறுகின்றது என்றால் ஒரே மாதிரியாக இல்லாம தொடர்ச்சியாக எண்ணற்ற கணக்கில் மாறுதல்களை கொண்ட ஒரு விளைவுகளாகத்தான் இங்கு வெளிப்படுகின்றன. என்ன காரணம் என்றால் சச்சிதானந்தாவினுடைய எண்ணற்ற அம்சங்களும் வந்து ஒருமையாக இருக்கக்கூடியது. ஓவர்மைண்ட் லெவல்ல வந்து வெளிப்படும் பொழுது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ட்லெஸ்லி வேரியபிள் அவுட்கம், தொடர்ச்சியாக மாற்றங்களை கொண்ட ஒரு விளைவுகளை உருவாக்கக்கூடிய நிலையில் இது இயங்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வரைக்கும் தான் நம்ம வந்து போன செஷன் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ நம்ம மேற்கொண்டு நம்ம போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம இந்த போன தடவை நம்ம ஒரு இந்த ஓவர்மைண்டை பற்றி சொல்லும் பொழுது பகவான் வந்து அதனுடைய
கூடவே வந்து ஓவர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த காட்ஸ் எப்படி செயல்படுகின்றன அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அதே போன்று மதர் கூட விளக்கம் கொடுத்திருந்தார்கள். அதை வந்து படிக்கிறீங்களா? யாரோ சுந்தர் சார் படிக்கிறீங்களா? நீங்க உங்கள்கிட்ட இருக்கா அந்த அனுப்பிச்சது? Overmind and the Gods, sir. ஆமா ஆமா, Okay. அது நீங்க ஃபுல்லா அந்த பகவானோட இதை படிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்றாவே சொல்லிடுறேன் நான். நல்லது சார். Overmind and the Gods, Sri Aurobindo, Letters on Yoga 1, page 458. The gods are personalities or powers put forth by the divine. They are therefore in front limited emanations, although the full divine is behind each of them. The natives of the overmind are gods. Naturally, the gods rule cosmos. In the overmind, the gods are still separated existences. Beyond the overmind, that is, in the supramental nearest, the overmind, for instance, the gods are eternal in their principle, but not in their forms and separate activities. They are there simply aspects of the one. If you meet a Godhead there, it is not as a separate person. You feel only the divine having a particular face, as it were, and relation with you for a certain purpose. These four powers are the mother's cosmic godheads, permanent in the world play. They stand among the greater cosmic godheads, to whom allusion is made when it is said the mother as the Mahashakti of this triple world stands there. In the 454 letters on the Yoga 1 Overmind plane, above the gods. The gods, as has been already said, are in origin and essence permanent emanations of the divine, put forth from the Supreme by the Transcendent Mother, the Adhya Shakti. In their cosmic action, they are powers and personalities of the divine, each with his independent cosmic standing, function, and work in the universe. They are not impersonal entities, but cosmic personalities, although they can and do ordinarily veil themselves behind the movement of impersonal forces. But while in the overmind and the triple world they appear as independent beings, they return in the supermind into the one and stand there united in a single harmonious action as multiple personalities of the one person, the divine Purushottama, determining all that shall be in this universe and in the terrestrial evolution by what she sees and feels and pours from her. She stands there above the gods, and all her powers and personalities are put out in front of her for the action.
The Mother with Letters on the Mother, Volume 32 of the Complete Works of Sri Aurobindo, page 16. The Transcendent Mother. This is what is termed the Adhya Shakti. She is the supreme consciousness and power above the universe, and it is by her that all the gods are manifested, and even the supramental Ishvara comes into manifestation through her, the supramental Purushottama, of whom the gods are powers and personalities. தேங்க்யூ சார். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பகவானுடைய எக்ஸ்பிளனேஷன். ஏன் இது வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், நம்ம ஓவர் மைண்ட் லெவலில் இந்த காட்ஸ் வந்து ஒரே ரியாலிட்டி தான். அது ஓவர் மைண்ட் லெவலில் பார்க்கும் பொழுது பல்வேறு தனிப்பட்ட அம்சங்களை உடைய தனக்கென்றே உலகங்களை சிருஷ்டித்து கொண்ட அமைப்புகளாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு வந்து விளக்கங்கள் வந்து லெட்டர்ஸ் அண்ட் யோகாவில் பகவான் கொடுத்துள்ளார். இதை மேலும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த லெட்டர்ஸ் அண்ட் யோகா வால்யூம் 1 அதை நம்ம படித்தோன்னா நல்லாவே புரியும். அதுலேருந்து சில குறிப்பான முக்கியமான ஒரு பகவானினுடைய கருத்துக்களை தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே முதலாவது பகவான் சொல்லக்கூடிய கருத்து, இந்த காட்ஸ் ஓவர் மைண்ட் லெவலில் இந்த இறைசக்தி வந்து பல்வேறு கடவுளர்களாக வெளிப்படும் பொழுது அவங்கெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் எமனேஷன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபுல் டிவைன் வந்து ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கின்றது, ஆனால் தனிப்பட்ட அம்சங்களாக வெளிப்படும் போது ஒரு லிமிட்டட் எமனேஷன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பிரபஞ்சத்தை வந்து எது ஆளுகின்றது என்றால் இந்த காட்ஸ், நேச்சுரலி த காட்ஸ் ரூல் த காஸ்மாஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஓவர்மைண்ட் லெவலில் வந்து காட்ஸ் எப்படி செயல்படுகின்றன என்றால் தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்சஸ், செப்பரேட் எக்ஸிஸ்டன்சஸ். இந்த கருத்தை தான் பார்த்தோம். எப்படி சச்சிதானந்தாவிலோட எக்ஸிஸ்டன்ஸ் சூப்பராமெண்டல் லெவலில் ஒன்றா இருக்கின்றது, அதே வந்து ஓவர் மைண்டில் வந்து வெவ்வேறாக செயல்படுகின்றது. அதனால் இங்கே செயல்படும் கடவுளர்கள் கூட தனிப்பட்ட அமைப்புகளாக செயல்படுகின்றன. அதே போல சூப்பராமெண்டல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து ஒன்றாக இணைந்த அம்சங்களாக காணப்படுகின்றன. சூப்பராமெண்டல் லெவலில் இந்த பாகுபாடு கிடையாது. இது ஓவர் மைண்ட் லெவலில் தான் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது தனிப்பட்ட அம்சங்களாக சக்திகளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றன. இந்த மதரை பற்றி, மதருடைய அந்த 4 சக்திகளை கூட பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அதை வந்து பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், they stand among the greater cosmic goddess அப்படிங்கிறார். அதாவது ஒரு உயர் அம்சங்களை கொண்ட இந்த பிரபஞ்ச கடவுளர்கள் என்ற நிலையில்தான் இந்த அன்னையினோட அந்த மதருடைய அந்த 4 பவர்ஸ் அந்த நிலையில்தான் இருக்கின்றன. இந்த மதர் என்கின்ற அந்த சக்தி எப்படின்னா மகாசக்தி, அனைத்திற்கும் மேலுள்ள சக்தியாக அங்கு செயல்படுகின்றது. It is said that Mother as a Mahashakti of the triple world stands there above the gods என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் the gods வந்து ஏற்கனவே பார்த்தோம், இதெல்லாம் emanations of the divine, permanent emanations of the divine. இவர்கள் எதிலிருந்து வெளிப்படுகின்றன என்றால் put forth from the supreme by the transcendent mother, அத்தியாசக்தி. இந்த அத்தியாசக்தி தான் எல்லாத்துக்குமே ஒரு மூலமானது, ஆதிசக்தி என்று குறிப்பிடுகின்றோம். அதிலிருந்து வெளிப்பட்ட எமனேஷன்ஸ் தான் இந்த காஸ்மிக் காட்ஸ் என்று என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இவைகள் எல்லாமே வந்து இம்பர்சனல், அந்த தனித்துவம் அல்லாத அமைப்புகள் கிடையாது. They are not impersonal entities but cosmic personalities. பிரபஞ்ச
பிரபஞ்ச அமைப்புகள் தனித்துவம் வாய்ந்த பிரபஞ்ச அமைப்புகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவைகள் எல்லாமே மேல்மன தளத்துல ஒரு தனிப்பட்ட அமைப்புகளாகவும் காணப்பட்டாலும் கூட சூப்ராமெண்டல் லெவல்ல அது அவைகள் ஒன்றாக இணைகின்றன. சூப்ராமெண்டல் லெவல்ல பார்த்தோம்னா இவைகள் அனைத்துமே ஒன்றாக இணைகின்றன. அவைகளுடைய செயல்பாடு சூப்ராமெண்டல் பிளேன்ல ஒரு ஒத்துசைவுடன் இணக்கமாக செயல்படுகின்றன. ஆனால் இந்த ஓவர் மைண்ட் லெவல்ல தான் தனிப்பட்ட அம்சங்களாக இவைகள் செயல்படுகின்றன. இந்த மதருடைய அந்த நிலையை குறித்து பகவான் குறிப்பிடும் பொழுது என்ன கூறுகின்றார்? She stands there above the gods and all her powers and personalities are put out in front of her for action. மதருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா அப்படின்னா, she stands there above the gods. அடுத்தது இந்த மதரை குறித்து பகவான் the Transcendent Mother, மதரினுடைய 3 அம்சங்களை பகவான் த மதர் என்கின்ற நூலில் விரிவாக விளக்கியுள்ளார். 3 நிலைகள். மதர் டிரான்சென்டன்ட் மதர், அத்தியாசக்தியாக ஒரு அம்சம். இரண்டாவது காஸ்மிக் அண்ட் யூனிவர்சல் மதராக 2வது அம்சம். இந்த 2 நிலைகளையுமே மனிதனுடைய இணைக்கும் பாலமாக செயல்படக்கூடிய மதர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஸோ இந்த 3 அம்சங்களையும் பகவான் ஏற்கனவே விவரமாக த மதர் என்கின்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார். அதில் குறிப்பிட்டுள்ள அந்த டிரான்செண்டன்ட் மதர் அதுதான் அத்தியாசக்தி. இது சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அண்ட் பவர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த பிரபஞ்சம், தனி மனிதன் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் செயல்படும் சக்தியாக அன்னையினுடைய சக்தி அத்தியாசக்தியாக செயல்படுகின்றது. அதிலிருந்து தான் அனைத்துமே வெளிப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். த சூப்ராமெண்டல் ஈஸ்வரா, த சூப்ராமெண்டல் புருஷோத்தமா எல்லாமே பவர்ஸ் அண்ட் காட்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் இவைகள் அனைத்துமே எதிலிருந்து உருவாகுகின்றன என்றால் இந்த அத்தியாசக்தி. ஆகையால் இந்த ஓவர்மைண்ட் காட்ஸ் இதை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அன்னையினுடைய த மதர் என்கின்ற, ஏன்னால் மதரை பற்றி நம்ம த மதர் புத்தகத்தில் படித்திருக்கோம். ஸோ இதையும் படிக்கும் பொழுது நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளக்கம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் மைண்ட் அண்ட் ஓவர் மைண்ட். அன்னை மதர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அதையும் படிச்சிடலாம். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க மதர், அதையும் படிச்சிடலாம் நம்ம. Super Mind and Overmind. The Mother, Complete Works of Mother, Volume 3, page 173. Sri Aurobindo's work is a unique earth transformation. Above the mind, there are several levels of conscious being, among which the really divine world is what Sri Aurobindo has called the supermind, the world of the truth. But in between is what he has distinguished as the overmind, the world of the cosmic gods. Now, it is this overmind that has up to the present governed our world. It is the highest that man has been able to attain in illumined consciousness. It has been taken for the supreme divine, and all those who have reached it have never for a moment doubted that they have touched the true spirit. For its splendors are so great to the ordinary human consciousness that it is absolutely dazzled into believing that here at last is the crowning reality. And yet, the fact is that the overmind is far below the true divine. It is not the authentic home of the truth. It is only the domain of the formatures, all those creative powers and deities to whom
men have bowed down since the beginning of history. And the reason why the true divine has not manifested and transformed the earth nature is precisely that the overmen has been mistaken for the supermind. The cosmic gods do not wholly live in the truth consciousness. They are only in touch with it and represent, each of them, an aspect of its glories. No doubt, the supermind has also acted in the history of the world, but always through the overmind. It is the direct descent of the supramental consciousness and power that alone can utterly recreate life in terms of the spirit. For in the overmind, there is already the play of possibilities, which marks the beginning of this lower triple world of mind, life, and matter in which we have our existence. And whenever there is this play, and not the spontaneous and infallible working of the innate truth of the Spirit, there is the seed of distortion and ignorance. Not that the overmind is a field of ignorance, but it is the borderline between the higher and the lower for the play of possibilities of separate, even if not yet divided choice, is likely to lead to deviation from the truth of things. The overmind, therefore, does not and cannot possess the power to transform humanity into divine nature. For that, the supramental is the sole effective agent. And what exactly differentiates our yoga from attempts in the past to spiritualize life is that we know that the splendors of the overmind are not the highest reality, but only an intermediate step between the mind and the true divine. இந்த அடுத்ததை படிச்சிருக்கு சார். The gods. Those who still believe in gods can certainly continue to worship them if they feel like it. But they must know that this creed and this worship has nothing to do with the teaching of Sri Aurobindo and no connection whatsoever with the supramental realization. Complete Works of Mother, Volume 15, Words of the Mother, page 32, தேங்க்யூ 1964 edition. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இங்கே மதர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. இந்த ஓவர் மைண்டை பற்றி பகவான் சொன்ன கருத்துக்களை மிகவும் விளக்கமாக கூறுகின்றார்கள். இந்த சூப்பர் மைண்டு தான் வந்து நம்பர் 1 வேர்ல்ட் ஆஃப் ட்ரூத். ஓவர் மைண்டில் வந்து இருக்கின்றது. இந்த ஓவர் மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் காஸ்மிக் காட்ஸ் என்று பகவான் என்று மதர் குறிப்பிடுகின்றார்கள். இது வரைக்கும் வந்து இந்த பிரபஞ்சத்தை எது வந்து ஆளுமை செலுத்தி வந்தது என்றால் இந்த காஸ்மிக் காட்ஸ் ஆஃப் த ஓவர் மைண்ட் இவைகள் தான் ஆட்சி புரிந்து வந்துள்ளன. ஏன் இவைகளை வந்து நம்ம வந்து நிறைய ஆன்மீக வழியில் உள்ளவர்கள் இந்த சுப்ரீம் டிவைன் அதற்கு பதிலாக இந்த காஸ்மிக் காட்ஸ் ஆஃப் த ஓவர் மைண்ட், ஏன் இதை வந்து ஒரு சுப்ரீம் லெவலில் அவர்கள் பார்த்தார்கள் என்றால்
ஏன்னாலும் அந்த சுப்ரீம் டிவைன் என்பது அனைத்தையும் கடந்தது என்பது தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இந்த காஸ்மிக் காட்ஸ் லெவல்லையே பார்த்துட்டு அதுதான் சுப்ரீம் டிவைன் என்று இந்த ஆன்மீக வழியில் இருந்தவர்கள் நிறைய பேர்ல வந்து அந்த நிலையிலேயே தங்கிவிட்டார்கள். என்ன காரணம் என்றால் அதனுடைய அந்த ஸ்பிளண்டர்ஸ் ஆர் சோ கிரேட். அதனுடைய மகோன்னதங்கள் வந்து இந்த ஓவர் மென்டல் லெவல்லையே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மகோன்னதம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சாதாரண ஹியூமன் கான்சியஸ்னஸ்க்கு அதை பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தே அவர்கள் அப்படியே அதில் லயித்து விட்டார்கள். அதனால் அதையும் கடந்த ஒன்று இருக்கின்றது என்கின்ற நிலையை அவர்கள் அந்த நிலைக்கு போகவில்லை. இது குறித்து பகவான் வந்து இன்னொரு லெட்டர்ஸ் ஆன் யோகாலே குறிப்பிடுகின்றார். பட் ஃபார் மீ அண்ட் த மதர் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹாஸ் ரியலைஸ் த ஓவர் மைண்ட் அப்படிங்கிறார். ஓவர் மைண்ட் லெவலுக்கே யாரும் போகலை அப்படிங்கிறார். அன்னையையும் தவிர nobody has ever reached to the level of overmind என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னால் ஓவர்மைண்ட் என்பதே மிகவும் அதி உன்னதமான நிலை. அந்த நிலை வந்து உச்சகட்ட நிலை ஒரு சாதாரண மனதை பொறுத்த வரைக்கும். அதனால் தான் வந்து இந்த நவம்பர் 24th சித்தி டே அன்னைக்கு 1926 அந்த சித்தி டே வந்த அப்புறம் வந்து ஒரு ஓவர்மைண்ட் கிரியேஷன் அது அன்னையினுடைய வசம் வந்தது. அந்த ஓவர்மைண்ட் கிரியேஷன் வந்த பிறகு ஒரு அதி உன்னத அற்புதங்கள் அதி உன்னத சக்திகள் அன்னையிடம் வந்து சேர்ந்தன. அன்னை வந்து மிகுந்த உற்சாகத்துடன் பகவானிடம் கூறுகின்றார், இத்தகைய சக்தி ஒன்று நம் வசம் வந்துள்ளது என்று. அதுக்கு பகவான் பதிலளிக்கின்றார், இது வந்து ஒரு ஓவர் மென்டல் கிரியேஷன். இது வந்து உனக்கு வந்து அதி உன்னத சக்தியை வழங்கும். இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டக்கூடிய சக்தியை உனக்கு வழங்கும். ஒரு கிறிஸ்துவ மதம், புத்த மதம் போன்ற மிக அதிக ஃபாலோவர்ஸ், மிகப்பெரிய அளவில் ஒரு மதத்தை உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை இது உனக்கு தரும். ஆனால் நமக்கு இது இப்பொழுது தேவையில்லை. நமக்கு தேவை வந்து இந்த சூப்ராமென்டல் ரியலைசேஷன் தான். அதனால் இது நமக்கு தேவையில்லை. இது வந்து ஓவர் மென்டல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உடனே அந்த சக்தியை அன்னை வந்து முழுவதுமாக தன்னிலிருந்து விலக்கி அதை கடத்தி விடுகின்றார். அதனால இந்த ஓவர் மைண்ட் லெவல்லே பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு உன்னதமான நிலை. அந்த நிலையை அடைந்தவர்கள் அதை கடந்து செல்ல அவர்கள் முயற்சிக்கவில்லை. ஆனால் அதனால்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இட் இஸ் நாட் த ஆத்தென்டிக் ஹோம் ஆஃப் ட்ரூத் என்று பகவான் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். இந்த இவர்கள் வந்து இந்த ஓவர்மென்டல் காட்ஸுக்கு வந்து நம்மளுடைய அந்த இயற்கை, நம்மளுடைய இந்த புவி, இதை வந்து திருவுருமாற்றம் செய்யக்கூடிய அந்த சக்தி அவைகளுக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த காஸ்மிக் காட்ஸ் வந்து they do not live in the truth consciousness என்று அன்னை குறிப்பிடுகிறார்கள். ஒன்றுமே அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனுடைய ஒரு அம்சத்தை தான் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றன. முழுமையாக தன்னை அந்த உண்மையை வெளிப்படுத்துவது இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த சூப்பர் மைண்ட் அது கூட எவ்வாறு செயல்பட்டது என்றால் இந்த மேல்மனதின் மூலமாகத்தான் இது நாள் வரையில் செயல்பட்டது. ஆனால் எப்பொழுது வந்து அந்த சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ் அண்ட் பவர் நேரடியாக இந்த உலகில் இறங்கி செயல்படுமோ அப்பொழுதுதான் இந்த உலகில் வந்து இந்த திருவுருமாற்றம் நடைபெறும். இந்த மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் வந்து எப்பொழுது மாறும் என்றால் அந்த சூப்ராமென்டல் பவர் வந்து நேரடியாக இங்கு செயல்படும் பொழுதுதான் இந்த மாற்றம் நிகழும். அதற்காகத்தான் அன்னையும் பகவானும் யோகம் புரிந்த அந்த ஒளியை கீழிறங்க செய்தார்கள். இந்த ஓவர் மைண்ட் வந்து மனிதனுடைய அந்த இயற்கையை வந்து திருவுருமாற்றம் செய்யக்கூடிய வல்லமை அதற்கு கிடையாது. அதற்கு வந்து சூப்ராமென்டல் இஸ் அ சோல் இஃபெக்டிவ் ஏஜென்ட், அது ஒன்றுதான் முடியும் என்று பகவான் என்று அன்னை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஒரு முக்கியமான அம்சம்தான்
பகவானினுடைய அந்த பூரண யோகத்தையும் மற்ற பண்டைய யோகங்களையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது என்று அன்னை குறிப்பிடுகிறார்கள். அதே போல இந்த கடவுளர்களை வழிபடுவது குறித்தும் அன்னை குறிப்பிடுகிறார்கள். அந்த வழிபடுவதற்கும் இந்த அதிமானச யோகத்திற்கும் பூரண யோகத்திற்கும் தொடர்பு எதுவும் இல்லை. ஏனென்றால் இது வேற அது வேற என்று அன்னை விளக்கம் தருகின்றார்கள். இது நமக்கு ஒரு புரிந்து கொள்வதற்காகத்தான் இது இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ரங்கராஜன் சார். சொல்லுங்க சார். சார், காமெண்டரிஸ் ஆன் த மதர்ஸ் மினிஸ்ட்ரியில எம்பி பண்டிட்ஜி த மதர் அஸ் சக்தி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுல லாஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் படிக்கலாமா சார்? நீங்க சொன்ன படிங்க சார். ஈவன் பிஃபோர் ஷி கேம் டு இந்தியா and met Sri Aurobindo, she had significant spiritual and occult attainments and was only waiting for the destined divine collaborator with whom she had to work out a divine mission. She was instrumental in getting Sri Aurobindo to communicate the great knowledge that had been revealed to him in the course of his tapasya, yogic austerities, through the Arya. Later, Sri Aurobindo asked her to take charge of his work, his disciples, and enjoined on all that she was his representative, and he could be approached only through her. She represented him in all activities and naturally became the leader, the protagonist of this world movement for integral perfection of life and its ultimate divinization. After Sri Aurobindo grew from the physical world, there were anxious moments for many about the future of the work. But for those who had faith, the inner perception, there was never any doubt. The mother had to continue Sri Aurobindo's mission on earth, and she did it after receiving clear indications that she was chosen to do so and had no option in the matter. And the work continued. Not only did it continue, but it expanded and grew by leaps and bounds under her direction and dynamic drive. She continued and continues to continue even after her own physical withdrawal. அப்படின்னு எழுதுறாரு சார். ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்ப வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம பேராகிராஃப் 10க்கு உள்ள போகலாம். நம்ம paragraph 10 படிக்கலாமா? Paragraph 10. Okay. Yes. Paragraph 10. Since the consciousness force of the eternal existence is the universal creatrix, the nature of a given world will depend on whatever self-formulation of that consciousness expresses itself in that world. Equally, for each individual being, his seeing or representation to himself of the world he lives in will depend on the poise or make which that consciousness has assumed in him. Our human mental consciousness sees the world in sections cut by the reason and sense and put together in a formation which is also sectional. The house it builds is planned to accommodate one or another generalized formulation of truth but excludes the rest, or admits some only as guests or dependents in the house. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. படிக்கவா சார்? படிங்க மேடம். The consciousness force, Chik-Sakti, of Satchitananda is the creatrix of the universe through Supermind as the creating principle. The nature of such a created world depends on whatever self-formulation, that is, meaning,
consciousness formulating on its own. Of that consciousness expresses itself in that world. The consciousness expresses itself in various self formulations, that is, material, vital, mental, overmental, supramental, etc. For example, when the self formulation of the consciousness expresses itself at the material level, the nature of the world created would be a world of matter. In each individual, the consciousness in him assumes a particular poise or make. Each individual sees the world he lives in a particular way. His seeing of the world he lives in, or sir, or its representation to himself, will depend on the poise status, which that conscious. சார் எது சொல்றீங்களா சார்? இல்ல மேடம், இல்ல நீங்க படிங்க. Okay, sir. Okay. Which that consciousness has assumed in him. The poise of consciousness assumed in man is mental consciousness, which sees the world in sections cut by the reason and sense. Such sections are put together in a formation which is also sectional. Let us assume an image of a house that our mind builds. It is planned to accommodate one or another general. It excludes the rest, or it admits only some as guests in the house. In other words, our mental consciousness admits only partial truths. The mind of mortal man is led by words. His sight retires behind the walls of thought and looks out only through half opened doors. He cuts the boundless truth into sky strips, and every strip he takes for all the heavens. இது சாவித்ரி புக் 4ல கேண்டோ 2ல இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த பேராகிராஃப் 10 முழுவதுமே பகவான் வந்து ஆர்டினரி மென்டல் கான்சியஸ்னஸ், நம்முடைய மனம் அதனுடைய உணர்வு நிலைக்கும், இந்த ஓவர் மைண்ட் அதனுடைய உணர்வு நிலைக்கும் இந்த என்ன எவ்வாறு அந்த வேறுபடுகின்றது அது குறித்து தான் பேசுகின்றார். ப்ரீவியஸ் பேராகிராஃபில் பகவான் சூப்பர் மைண்டுக்கும் ஓவர் மைண்டுக்கும் இடையில் உள்ள அந்த டிஃபரன்ஸ், அந்த வேறுபாட்டை விளக்கினார். இந்த பேராகிராஃப் 10ல வந்து பகவான் வந்து ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் அதற்கும் நம்மளுடைய ஆர்டினரி மென்டல் கான்சியஸ்னஸ் இதற்கும் இடையில் உள்ள அந்த வேறுபாடு எவ்வாறு அந்த அம்சத்தில் வேறுபடுகின்றது என்பது குறித்து விளக்குகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், நமக்கு எல்லாம் தெரியும், இந்த சச்சித்தானந்தால் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சிட் சக்தி, அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது, அதிமனத்தின் மூலமாக உருவாக்குகின்றது. அவ்வாறு உருவாக்கக்கூடிய அந்த உலகம் வந்து எத்தகையதாக அமையும் என்பது எந்த ஒரு கோட்பாடு அதன் அடிப்படையில் அந்த சக்தி செயல்படுகின்றதோ அதன் பொறுத்துதான் அந்த உலகத்தின் தன்மையும் அமையும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The nature of such a created world depends on whatever self-formulation. Self-formulation என்றால் the consciousness வந்து பொதுவானது. கான்சியஸ்னஸ் சிற்சக்தி என்பது பொதுவானது. அது வந்து வெவ்வேறு நிலைகளை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு வந்து அதனுடைய சுதந்திரம் அது. ஏனென்றால் அது இறைசக்தி வந்து சில சமயம் ஜட நிலையில செயல்படும், சில நிலையில பிராண நிலையில செயல்படும், சில நேரத்துல மனோநிலையில செயல்படும், ஓவர் மென்டல் லெவல்ல செயல்படும். ஸோ இது மாதிரி எந்த நிலையை அது எடுக்க வேண்டும் என்று அது தீர்மானிக்கும், அந்த கான்சியஸ்னஸ் தீர்மானிக்கும். அதுக்கு தான் பகவான் இங்க செல்ஃப் ஃபார்முலேஷன் என்கின்ற வார்த்தையை வந்து மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார்.
செல்ஃப் ஃபார்முலேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் எந்த நிலையை எடுக்க வேண்டும் என்பது அது தீர்மானிக்கின்றது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எந்த நிலையை அது எடுக்கின்றதோ அது பொறுத்து தான் அந்த அந்த அது சார்ந்து உருவாக்கப்பட்ட உலகமும் அமையும் என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு மெட்டீரியல் லெவல்ல வந்து ஒரு ஜட நிலையில அந்த நிலையை அது எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சார்ந்த உலகமும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் மேட்டர், ஒரு சட உலகத்தான் அமையும். இது வந்து ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா அவன்கிட்ட அந்த கான்சியஸ்னஸ் வந்து வெவ்வேறு நிலைகளில் செயல்படுகின்றது. சில சமயம் அந்த மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து உயர்நிலையில செயல்படுகின்றது, சில சமயம் வைட்டல் கான்சியஸ்னஸ் வந்து உயர்நிலையில செயல்படுகின்றது, சில சமயம் நம்மளுடைய இந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ் அது வந்து மேலோங்கி நிலையில செயல்படுகின்றது. ஸோ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை வந்து வெவ்வேறு பாய்ஸஸ் நிலைப்பாடுகள்ல அது செயல்படுகின்றது. அதனால்தான் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து அவன் வாழக்கூடிய உலகத்தை வந்து பார்க்கும் விதமும் வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் அவன் பார்க்கின்றான். எல்லா மனிதர்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே உலகத்தில் தான் வாழ்கின்றோம். ஆனால் நாம் அனைவருமே உலகத்தை ஒரே மாதிரியாக பார்ப்பது இல்லை. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பகவான் இங்க என்ன காரணம் கூறுகின்றார் என்றால், ஒவ்வொரு தனிமனிதனுடைய உணர்வு நிலையும் ஒரு நிலைப்பாட்டை அது எடுத்துக்கொள்கின்றது. அது எத்தகைய நிலைப்பாட்டில் இருந்து அது உலகத்தை பார்க்கின்றதோ அவ்வாறுதான் அந்த உலகம் அவனுக்கு காட்சி அளிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். His seeing of the world he lives in or its representation to himself will depend on the poise which that consciousness has assumed in him. இது வந்து ஒரு முக்கியமான கருத்து. இது வந்து ஒரு லைஃப் டிவைன் இது சம்பந்தமாக கருத்தால் வந்தால் கூட நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. என்ன காரணத்தினால மதர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன கோரிட்டாருன்னா, நமக்கு வந்து வெளியில வந்து என்ன மாற்றங்களை நம்ம வந்து உருவாக்க விரும்புகின்றோமோ அந்த மாற்றங்களை நாம் முதலில் நம்முள் உருவாக்க வேண்டும். அதனால்தான் மதர் வந்து திருப்பி திருப்பி சொல்வது என்னவென்றால், வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். நமக்குள்ள அந்த கான்சியஸ்னஸ் மாற்றும் பொழுதுதான் வெளியில வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த மனிதனுடைய அந்த மனம் என்கின்றது உணர்வு நிலை எப்படி செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை இந்த உலகத்தை வந்து பகுதி பகுதியாகத்தான் பிரிக்கின்றது. அவனுடைய அறிவின் காரணமாகவும் அவனுடைய புலன்களின் காரணமாகவும் பகுதி பகுதியாகத்தான் பிரிக்கின்றது. அவ்வாறு பகுதி பகுதியாக பிரித்த அந்த பகுதிகளை ஒன்றாக இணைக்கின்றது. அவ்வாறு ஒன்றாக இணைந்த பகுதியும் கூட ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் முழுமையை அடைவது இல்லை. இதற்கு உதாரணமாக பகவான் ஒரு வீடை குறிப்பிடுகின்றார். ஒரு வீடு மனம் ஒரு வீடு போன்ற ஒரு இமேஜ் ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட உண்மையின் கோட்பாட்டைத்தான் அந்த வீட்டிற்குள் அந்த மனம் என்பது அனுமதிக்கின்றது. மற்றவைகளை அது விளக்குகின்றது. அல்லது மற்றவங்களை ஒரு தற்காலிக ஒரு விருந்தாளிகள் போல்தான் அனுமதிக்கின்றதை ஒழிய நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாக அது அனுமதிப்பது இல்லை. அதனால்தான் நம்மளுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை எப்பொழுதுமே பகுதியான உண்மைகளைத்தான் அது அனுமதிக்கின்றது. இது வந்து அடிப்படை உண்மை, இதுதான் உண்மை. அதனால்தான் வந்து நம்மளால வந்து உண்மையை வந்து முழுமையாக அறுதியிட்டு நம்மளால எதையுமே கூற முடியாது. இதுதான் உண்மை என்று யாருமே கூற முடியாது. இதற்கு வந்து ஒரு அழகான சாவித்திரி வரிகள் சாவித்திரி புக் 4 Canto 2 வருகின்றது. The mind of mortal man is led by words. His sight retires behind the walls of thought, and
looks out only through half-opened doors. He cuts the boundless truth into sky strips, and every strip he takes for all the heavens. சின்ன ஒரு துண்டை வச்சுக்கிட்டு அந்த துண்டு தான் முழுமை என்று மனிதனுடைய மனம் நம்புகின்றது என்று மனதின் செயல்பாட்டை மிகவும் அழகாக இந்த பேராகிராஃபினுடைய இந்த போர்ஷன்ல பகவான் விளக்குகின்றார். நெக்ஸ்ட் போர்ஷன் போலாமா? Yes, sir. Overmind consciousness is global in its cognition and can hold any number of seemingly fundamental differences together in a reconciling vision. Thus, the mental reason sees person and the impersonal as opposites. It conceives an impersonal existence in which person and personality are fictions of the ignorance, or temporary constructions, or on the contrary, it can see person as the primary reality and the impersonal as a mental abstraction or only stuff or means of manifestation. To the overmind intelligence, these are separable powers of the one existence which can pursue their independent self-affirmation and can also unite together their different modes of action, creating both in their independence and in their union different states of consciousness and being, which can be all of them valid and all capable of coexistence. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. Thank you. நான் படிக்கணுமா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். Explanation. Our mental consciousness is individual in its perception, whereas overmind consciousness is global in its perception. It can hold any number of seemingly fundamental differences, and yet it can reconcile them together, whereas our mind cannot reconcile opposing truths. For instance, mental reason views the personal divine and the impersonal divine as opposites. In an impersonal existence, it considers the person and the personality fictions of the ignorance or temporary constructions. In the person, on the contrary, it views the opposite as true, that is, it considers the personal aspect real and impersonal aspect unreal, whereas overmind views them both as separable powers of the one existence. Each can pursue their independent self-affirmation. At the same time, they can unite together their different modes of action. In this process, they can create both in their independence and in their union different states of consciousness and being. All such states of consciousness and being can be valid and capable of coexistence. Thank you, Thank sir. you, madam. Thank you, miss. Thank you. நம்ம ப்ரீவியஸ் போர்ஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து பகுதியாகத்தான் எடுத்துக்கொள்கின்றது. பகுதியை ஒரு சேர்த்தாலும் கூட அது ஒரு உண்மையான முழுமையை அடைவது இல்லை. அதுதான் நம்மளுடைய ஆர்டினரி மென்டல் கான்சியஸ்னஸ். ஒரு மனதினுடைய உணர்வு நிலை அவ்வாறு தான் புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த ஓவர்மைண்டோடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் குளோபல் இன் இட்ஸ் பர்செப்ஷன். குளோபல் என்றால் அனைத்தையும் தழுவிய நிலையில் இருக்கின்றது, காஸ்மிக் யூனிவர்சல் லெவல் இருக்கின்றது. அதாவது மூன்று வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஒன்று, சூப்ராமென்டல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா,
இன்டெக்ராலிட்டி இருக்கா, இன்டெக்ராலிட்டினா ஒருங்கிணைந்த அம்சம் வந்து அங்க காணப்படுகின்றது. இன்டெக்ராலிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இன்டெக்ராலிட்டி, அனைத்தையும் தன்னுள் அடக்கியது. அதிலிருந்து வேறுபட்ட அம்சம் என்பது கிடையவே கிடையாதுங்க. இதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஓவர் மைண்ட், அதனுடைய பர்செப்ஷன் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா குளோபல் லெவல் இருக்கின்றது. இன்டெக்ராலிட்டி இங்கு காணப்படுவது இல்லை. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ்ல அந்த இன்டெக்ராலிட்டி கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட அது குளோபல் லெவல்ல இருக்கின்றது, பிரபஞ்சம் தழுவிய நிலையில இருக்குது. இன்டெக்ராலிட்டி கிடையாது. ஒன்றோடு ஒன்று அந்த ஒருமைத்தனத்தினுடைய அந்த மேலோங்கிய அம்சம் இங்கே இல்லை. ஆனால் ஸ்டில் அது வந்து யூனிவர்சல் லெவல்ல ஒன்று காஸ்மிக் லெவல்ல இருக்கின்றது. அதற்கு கீழ் உள்ள அந்த மனம் சார்ந்த உணர்வுகளை மென்டல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கின்றது என்றால் தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வு நிலையை சார்ந்து இருக்கின்றது. ஸோ இந்த 3 உதாரணங்கள், 3 நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ் குளோபல் என்று கூறினாலும் கூட அது சூப்பராமெண்டல் லெவலை பார்க்கும் பொழுது அதிலிருந்து சற்று குறைவான அம்சம்தான். அதை நாம் தெளிவாக அந்த பாகுபாடு நம்ம படுத்திக் கொள்ளணும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த ஓவர் மைண்ட் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது ஃபுல்லா முழுமையாக அருமையா அறியாமல் இல்லை. ஒரு புறம் அது வந்து அதிமனத்துடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அது முற்றிலும் அறியாமல் இல்லை. அது ஒரு புறம் ஞானத்துடன் இருக்கின்றது, மறுபுறத்தில் வந்து அந்த அறியாமையின் தோற்றுவாயாக அது இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய உணர்வு நிலையை ஒப்பிடுகையில் அந்த ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து மிக உயர்ந்த நிலையிலும் ஒரு பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் அந்த உணர்வு நிலை செயல்படுகின்றது என்றுதான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இங்க ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ்ல என்னதான் வந்து பல்வேறு அடிப்படை வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட இந்த வித்தியாசங்களை வந்து ஒரு ஒத்திசைவுடன் ஒன்றிணைக்கும் அந்த நிலை, அந்த சக்தி வந்து ஓவர் மைண்டுக்கு உண்டு. இட் கேன் reconcile them together. உண்மைகள் வந்து எதிரெதிரான நிலைகள் இருந்தாலும் கூட அந்த எதிரெதிரான நிலைகள் இருக்கக்கூடிய உண்மைகளை ஒரு ஒத்திசைவாக்கி இணைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த ஓவர் மைண்டுக்கு உண்டு, மேல் மனதிற்கு உண்டு. ஆனால் நம்முடைய மனதிற்கு கிடையாது. நம்மளுடைய மனம் வந்து எதிரெதிரான உண்மைகளை வந்து நம்ம வந்து அப்போசிங் ட்ரூத்ஸை வந்து ரெக்கன்சில் பண்ண முடியாது. தட் இஸ் நம்மளுடைய மனதினுடைய ஒரு குறைபாடு. அதனால்தான் மனம் மூலமாக நம்ம இறைவனுடைய சக்தியை பார்க்கும் பொழுது இந்த பாகுபாட்டை ஏற்படுத்துகின்றோம். பர்சனல் டிவைன், இம்பர்சனல் டிவைன் என்ற ஒரு எதிரெதிரான நிலைகளை தோற்றுவிக்கின்றோம். சில பேருக்கு வந்து இந்த இம்பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் தான் வந்து உண்மை என்று நம்புவார்கள். பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஷன்ஸ், ஒரு மாய தோற்றங்கள், எல்லாமே ஒரு டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று அவர்கள் நம்புவார்கள். இம்பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இறைவனுடைய அந்த நிலைதான் உண்மை என்று நம்புவார்கள். அதே போல யார் வந்து இறைவனுடைய தனிப்பட்ட நிலையை வந்து உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் வந்து இந்த இம்பர்சனல் ஸ்டேட், அந்த ஆஸ்பெக்ட் வந்து அன்ரியல், அது உண்மை இல்லை என்று கூறுவார்கள். இது வந்து மனதினுடைய அந்த உணர்வு நிலையின் அடிப்படையில் பார்ப்பதால் தான் அவ்வாறு காணப்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் இந்த ஓவர் மென்டல் லெவலில் பார்க்கும் பொழுது இந்த 2 நிலைகளையும் அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால் போத் as separate powers of one existence. நல்ல சச்சிதானந்தா நிலையில அந்த சத் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது ஒருமை, ஒன்றுதான். அங்க வந்து பிரிவே கிடையாது. அதனால அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நிலையின் பிரிந்துள்ள சக்திகளாகத்தான் பார்க்கின்றது. ஒரே இதுதான், அது பிரிவுபட்ட நிலையில் காணக்கூடிய சக்திகளாகத்தான் மேல் மனது ஓவர் மைண்ட் பார்க்கின்றது. அவ்வாறு பார்க்கும் பொழுது ஒன்றும் தனித்தனியாக சுதந்திரமாக தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். அவ்வாறு தனித்தனியான நிலையில் சுதந்திரமாக தன்னை நிலைநாட்டி கொண்டாலும் கூட ஒன்றாக இணையவும் முடியும். They can unite together in their different modes of action. அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார் என்றால் இந்த
தனியாகவும் இருக்க முடியும், ஒன்றாகவும் இணைய முடியும். இந்த அம்சம் வந்து ஓவர் மைண்ட் மேல்மன தளத்தில் தான் காணப்படுகின்றது. வேறஸ் ஹியூமன் மென்டல் லெவல்ல தனியாகத்தான் இருப்பாங்க, இணையவே முடியாது. இங்க பகவானுடைய வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னா, டு த ஓவர் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் தீஸ் ஆர் செப்பரபிள் பவர்ஸ் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் தி ஒன் எக்ஸிஸ்டன்ஸ் which can pursue their independent self-affirmation and can also unite together their different modes of action, creating both in their independence and in their union different states of consciousness and being, which can be all of them valid and all capable of coexistence. இந்த அனைத்து நிலைகளுமே வந்து சாத்தியம், அனைத்துமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்க முடியும், கேப்பபிள் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்த நிலை வந்து மனிதனுடைய சாதாரண மனித உணர்வு நிலையில், மனம் சார்ந்த உணர்வு நிலையில் காணுவதில்லை. இது வந்து ஓவர் மைண்ட் லெவல்ல காணப்படுகின்றது. ஏனென்றால் ஓவர் மைண்ட் அதனுடைய கான்சியஸ்னஸ் வந்து பிரபஞ்சம் தழுவியதாக குளோபல் லெவல் இருக்கின்றது. இட் இஸ் குளோபல் இன் இட்ஸ் பர்செப்ஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த பாட்டுக்கு போலாமா? Yes, sir. A purely impersonal existence and consciousness is true and possible, but also an entirely personal consciousness and existence. The impersonal divine, Nirguna Brahman, and the personal divine, Saguna Brahman, are here equal and coexistent aspects of the eternal. Impersonality can manifest with person subordinated to it as a mode of expression, but equally, person can be the reality with impersonality as a mode of its nature. Both aspects of manifestation face each other in the infinite variety of conscious existence. What to the mental reason or irreconcilable differences present themselves to the overmind intelligence as coexistent correlatives? What to the mental reason or contraries or to the overmind intelligence complementaries? Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Explanation படிங்க. படிக்கணுமா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். Explanation. Both impersonal existence and consciousness of the divine and personal existence and consciousness of the divine are true and possible. Both Nirguna Brahman, impersonal divine, and Saguna Brahman, personal divine, are in overmind equal and coexistent aspects of the eternal. Impersonality need not be devoid of personal aspects. Impersonality can manifest itself with personality as its subordinate mode of expression. Also equally, personal aspect can be the reality with impersonality as a mode of its nature. The conscious existence manifests itself in an infinite variety of aspects. In its manifestation, both impersonal and personal aspects face each other. The aspects seen by the mental reason as irreconcilable differences present themselves to the overmind intelligence as coexistent correlatives. What appear to mental reason as contraries are complementaries to the overmind intelligence. தேங்க்யூ. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்த
பகவான் வந்து இந்த மென்டல் நம்மளுடைய கான்சியஸ்னஸுக்கும் ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ்க்கும் இந்த இடைப்பட்ட இந்த வேறுபாட்டை, அந்த பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த தன்மையை தான் விளக்குகின்றார். போன பேராகிராஃப்லேயே சொல்லியிருந்தார், அந்த இம்பர்சனல் டிவைன் பர்சனல் டிவைன் என்கின்ற பாகுபாடு மனதின் சார்ந்த உணர்வு நிலையில் தான் ஏற்படுகின்றது. வேறஸ் இந்த ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ்ல அந்த பாகுபாடு கிடையாது. இந்த நிர்குண பிரம்மன், சர்க்குண பிரம்மன், இது இரண்டுமே ஓவர் மைண்ட் லெவலில் பார்க்கும்பொழுது சமமாகத்தான் பாவிக்கின்றது. ஓவர் மைண்ட் அதை சமமாகத்தான் பாவிக்கின்றது. அதே போல இரண்டுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோ எக்ஸிஸ்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி இட்டர்னல். இந்த இட்டர்னல், இந்த பரம்பொருள், அதனுடைய அம்சங்கள், அந்த அம்சங்கள் வந்து ஒன்றாக இருக்கின்றன, ஒன்றாக இணைந்து இருக்கின்றன. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இட்டர்னல் என்றுதான் ஓவர் மைண்ட் அந்த நிலையில் பார்க்கின்றது. இந்த இம்பர்சனாலிட்டி, இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இரண்டும் வந்து வெவ்வேறானவை கிடையாது. ஒரு இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன் வந்து அதுல பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைனும் இருக்கும். பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன் வந்து அங்க வந்து ஒரு துணை அம்சமாக இருக்கும். அதே போன்று பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன் வந்து ஒரு மேலோங்கி அம்சமாகவும், இந்த இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன் வந்து ஒரு துணை அம்சமாகவும் இருக்கும். அதனால் இவை இரண்டுமே வந்து வெவ்வேறான அம்சங்கள் கிடையாது என்று குறிப்பிடுகின்றார் பகவான். இது ஓவர் மைண்ட் அந்த தளத்தில் பார்த்தோம் என்றால் இது வெவ்வேறான அம்சங்களாக காணப்படுவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த அம்சங்கள் வந்து நம்மளுடைய மனத்தினுடைய இந்த ரீசன், இந்த அறிவு, அதுதான் வந்து ஒரு irreconcilable differences. இது வந்து அதாவது ஒரு ஒத்திசைவே ஏற்பட முடியாத வேறுபாடுகள் வந்து மனதை சார்ந்து மனம் அவ்வாறுதான் காணுகின்றது. அவைகளே வந்து மேல்மன தளத்தில் ஓவர் மைண்ட் அந்த இன்டெலிஜென்ஸ்ல பார்க்கும் பொழுது ஒன்றாக இணைந்து இருக்கும் ஒரு இணைந்த அம்சங்களாகத்தான் காணப்படுகின்றது. The aspects seen by the mental reason as irreconcilable differences present themselves to the overmind intelligence as coexistent correlatives. ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும், ஒன்றோடு ஒன்று இணையாக பிரிக்க முடியாதவாறு செயல்படும் அம்சங்களாகத்தான் அந்த நிலையில் காணப்படுகின்றன. எது வந்து ஒரு எதிர்நிலைகளில் காணக்கூடிய அம்சங்கள் வந்து ஓவர் மைண்டை பார்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று துணையாக செயல்படும் அம்சங்களாக காணப்படுகின்றன. What appear to mental reason as contraries are complementaries to the overmind intelligence என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பர்சனல் ஆஸ்பெக்ட், இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து பகவான், அன்னை, அவங்க எல்லாமே தெய்வ அவதாரங்கள் தான். அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு அம்சங்களையும் நம்ம பார்க்கலாம். பகவானுடைய நிறைய நேரத்தில் அவருடைய அம்சங்கள் வந்து ரொம்ப இம்பர்சனலாக இருக்கும். அதே சமயத்தில் பர்சனலாகவும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அன்னையினுடைய செயல்பாடும் பார்த்தோம்னா அன்னையினிடத்திலும் இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் பார்க்கலாம். அதனால இந்த இரண்டும் வந்து வெவ்வேறான அம்சங்கள் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனம்தான் அவ்வாறு பார்க்கின்றதை ஒழிய மேல்மன தளத்தில் ஓவர் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வாறு பார்ப்பதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது குறித்த அந்த பர்சனல் அண்ட் இம்பர்சனல் குறித்த விளக்கம் வந்து கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதற்காகத்தான் லெட்டர்ஸ் அண்ட் யோகாலிருந்து பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிவைன் என்ன, இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிவைன் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் இங்கே தரப்பட்டுள்ளது. அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம அதை யாராவது படிக்கிறீங்களா? படிக்கவா சார்? படிங்க மேடம். Letters on Yoga, Volume 1, page 156. It is the same with the personal and impersonal, the Saguna and Nirguna, the silent and the active Brahman. In the reality, they are not contrasted and incompatible aspects. What we call personality and what we call impersonality are inseparably fused together in a single truth. In fact, fused together even is a
wrong phrase, because there they were never separated, so that they have to be fused. All the quarrels about either the impersonal being, the only true truth, or the personal being, the only highest truth, are mind created quarrels derivative from this dividing aspect of the overmind. The overmind does not deny any of the aspects as the mind does. It admits them all as aspects of the one truth, but by separating them, it originates the quarrel in the more ignorant and more limited and divided mind, because the mind cannot see how two opposite things can exist together in one truth. How the divine can be nirguno guni, having no experience of what is behind the two worlds. It takes each in an absolute sense. The impersonal is existence, consciousness, bliss, not a person, but a state. The person is the existent, the conscious, the blissful. Consciousness, existence, bliss, taken as separate things, are only states of his being. But in fact, the two, personal being and eternal state, are inseparable and are one reality. தேங்க்யூ. இங்க பகவான் வந்து இந்த சகுண பிரம்மன், நிர்குண பிரம்மன், பர்சனல் இம்பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ், சைலண்ட் அண்ட் ஆக்டிவ் பிரம்மன், இதெல்லாம் வந்து ஒரே டிவைன் ரியாலிட்டி ஒன்றுதான். இத்தகைய பாகுபாடுகளை வந்து மனம்தான் உருவாக்குகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை ஒட்டிதான் பகவான் இந்த லெட்டர்ஸ் அண்ட் யோகாவை விளக்கம் கொடுத்துள்ளார். இவங்க வந்து இந்த இரண்டு ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து ஒன்றோடு ஒன்று எதிரான ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது, இன்கம்பேட்டபிள். அதாவது இன்கம்பேட்டபிள்னா ஒத்துப்போகாத அம்சங்களே கிடையாது. இவை இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய அம்சங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே ஒரு உண்மைதான், சிங்கிள் ட்ரூத். அதனுடைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து இந்த நிர்குணம், இந்த சகுணம் எல்லாமே. இது குறித்த இந்த சர்ச்சைகள் வந்து எதனால் ஏற்படுகின்றது என்றால், தேரால் மைண்ட் கிரியேட்டட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனதினால் உருவாக்கப்பட்ட சர்ச்சைகள் தான் இவை. இதற்கு வந்து ஓவர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓவர் மைண்ட்ல வந்து இந்த உண்மை, ஓவர் மைண்ட் லெவல்ல இந்த உண்மை அங்கு அறியப்படுகின்றது. உண்மை அறியப்பட்டாலும் கூட அந்த நிலையில்தான் வந்து அது ஓவர் மைண்ட் வந்து அனைத்தையுமே ஒரே உண்மையின் சார்ந்த வெவ்வேறு அம்சங்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் அது அந்த நிலையில் வந்து அந்த வெவ்வேறு உண்மைகளை இது பிரிக்கின்றது. பிரிக்கும் பொழுது அதுதான் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஓவர் மைண்ட் வந்து இட் இஸ் அ பேரண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று நம்ம ஏற்கனவே லைஃப் டிவைனில் பார்த்திருக்கோம். அந்த பிரிவு என்கின்ற அதனுடைய தோற்றுவாய் எங்கு ஆரம்பிக்கின்றது என்றால் அந்த ஓவர் மைண்ட். அவ்வாறு ஆரம்பித்தாலும் கூட அது அறியாமையில் இல்லை. ஆனால் அந்த பிரிவின் அடிப்படையில் செயல்படும், கீழ்நிலையில் செயல்படும் மனம், இந்த மனம்தான் வந்து உண்மையிலேயே அந்த அறியாமையில் சிக்கி இத்தகைய வேறுபாடுகளை உண்மையிலேயே வேறுபாடுகளாக, ஒத்திசைவை ஏற்படுத்த முடியாத வேறுபாடுகளாக எதிரெதிர் நிலைகளில் சித்தரித்து பார்க்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் அந்த இம்பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது ஒரு நிலை, ஸ்டேட். பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒன்று இருப்பது. இந்த வேறுபாட்டை பகவான் குறிப்பிடுகின்றார். The impersonal is existence, consciousness, bliss, not a person but a state. The person is the existent, the conscious, the blissful. Consciousness, existence, bliss taken as separate things are only states of being. நிலைகள் தான் அது. உண்மை என்னவென்றால் the personal being and the eternal state. இட்டர்னலா இருப்பது இந்த சைலண்ட், வாஸ்ட், இன்ஆக்டிவ் பிரம்மன், அன்மேனிஃபெஸ்டா இருப்பது, பர்சனல் பீயிங்ல மேனிஃபெஸ்டாக இருப்பது. இவை இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதது. ஒரே இந்த இறை மேன்மையைத்தான் இந்த இரண்டு அம்சங்களும் வெளிப்படுத்துகின்றன என்று பகவான் இங்கு விளக்கம் தருகின்றார். அடுத்து வந்து பர்சனல் இம்பர்சனல் சைட்ஸ் டிவைன், அதற்கும் சற்று விளக்கம் கூறுகின்றார். அதையும் பார்ப்போம். நம்ம படிக்கிறீங்களா யாராவது? அதை ஒரு சின்ன கேள்வி வருது. சொல்லுங்க சார். நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன் are equal and co-existent aspects of the eternal அப்படிங்கிற ஒரு பிரேஸ் இருக்கு. அதற்கு பிறகு
impersonality can manifest itself with personality as its subordinate. இந்த சபார்டினேட் பகவான் சொல்றாரு, அது ஒரு ஹாப்பி பிரேஸா இங்க. ஏன்னா ரெண்டும் ஃபியூஸா இருக்கு, பிரிக்க முடியாதது ஃபியூஸ்டா இருக்கு. சபார்டினேட்கிற வார்த்தை எப்படி பொருந்தும்? Impersonality can manifest with person subordinated to it as a mode of expression. அதாவது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது மாத்திரம் வெளிப்படுத்து இம்பர்சனாலிட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது பர்சனல் என்கின்ற ஒரு துணை அம்சம் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் பிரிக்க முடியாதது அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே வந்து சபார்டினேட்னா ஒரு சொல்படி நடப்பவன், அவனுக்குன்னு தனி உரிமை இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுறது. ஆனா இந்த இடத்துல வந்து இம்பர்சனாலிட்டி வந்து தன்னை வெளிப்படுத்திக்க முடியாது. இம்பர்சனாலிட்டி தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டும் என்றால் ஒரு துணை அம்சம் அதற்கு தேவைப்படுகின்றது. துணை அம்சமாக செயல்படுவதுதான் இந்த பர்சன். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இதை. It's not that the personality is inferior to impersonality. இந்த அர்த்தமா எடுத்துக்கூடாது. It sounds like that, but it's not really that. All right. Thank you. அதாவது அது ஒரு படி கீழே மாதிரி வருது இல்லையா சார்? அப்படிதான் தோணுது, பட் இட்ஸ் நாட் ரியலி. இதை வந்து ஆக்ஷன்ல வந்து அது வந்து யூஸ் ஆகுது. யூட்டிலிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பர்சனாலிட்டி தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு துணை அம்சம் தேவைப்படுகிறது. ஏன்னா இம்பர்சனாலிட்டியா வந்து தன்னை வெளிப்படுத்திக்க முடியாது இல்லையா? When it has to express itself, it has to employ the personal aspect as a subordinate of this. அவ்வளவுதான் அது. பட் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொரு क्वेश्चन சார். சொல்லுங்க மேடம். சார் அதுக்கு முன்னாடி சார் ரங்கராஜன், சாரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். சொல்லுங்க சார். இப்ப சார் கேட்ட கேள்விக்கு எம்பி பண்டிட் ரொம்ப அற்புதமாக பதில் சொல்றாரு சார். இஃப் காட் ஆர் a god missioned individual wants to bring about a change in man, his nature, his consciousness, he has perforce to work through man. He cannot force the change, impose a new mode on the evolving being. That is man without consent from him. He may have the power to effect a radical change from above with or without the participation of man. But that is not the way of God or God's appointee. Freedom is the law of evolution. And in a world where evolution is the central principle of life, that law holds. God represents his own law. As Sri Aurobindo points out, God may change the law, but so long as it is not changed, he will not break it. அப்படின்னு அற்புதமா சொல்றாரு. அந்த இடம் அதுதான். இப்ப அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து பகவானே எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பகவான் வந்து பர்சனல் ஆஸ்பெக்ட், பகவான் அண்ட் மதர் வந்து பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ், பர்சனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல செயல்படுறாங்க. அவ்வாறு செயல்பட்டாலும் அவங்கள்ட்ட இந்த டிவைன் ரியாலிட்டிலே நம்ம சொல்ல முடியாது. இந்த டிவைன் ரியாலிட்டி பின்னாடி இருந்து அவங்கள பர்சனல் ஆஸ் அ பர்சன்ஸ் இயக்குகின்றது இல்லையா? அதுதான் நாங்க உண்மை. அதனாலதான் எம்பி பண்டிட்டுடைய எதுவும் அதான் டிவைன் வந்து நேரடியாக செயல்பட முடியாது. எவல்யூஷனரி பிரின்சிபிள்ல வந்து இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாகத்தான் செயல்பட வேண்டும். That is a freedom of the divine. That is a freedom of the divine. The freedom can choose anything as its instruments. அதான் அழகா சொல்றார் சார். God may change the law, but so long as it is not changed, he will not break it அப்படின்னு சொல்றாரு. ஆரோபிந்தோ சொல்றாரு. ரொம்ப தேங்க்யூ சார். சாரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். அந்த மேடம் நீங்க சொல்ல வந்தீங்க மேடம். இல்ல ஒண்ணு இல்ல, இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்லயும் மதர் அந்த இண்டிவிஜுவாலிட்டி பத்தி சொல்றாங்க இல்லையா? that it takes so many years for us to develop the individuality to become the instrument, and so many efforts are needed once again to break the individuality. Correct. Yes. அது என்ன அங்க என்ன அவங்க மீன் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் நான் வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் அப்படின்னு. பட் நம்ம வந்து we are not consciously formed into individuals. நம்ம வந்து ஒரு சமயம் வைட்டல்ல இருக்கிறோம், ஒரு சமயம் பிசிக்கல்ல இருக்கிறோம், ஒரு சமயம் மென்டல் லெவல்ல இருக்கின்றோம். அதாவது போக்குல நம்ம செயல்படுகின்றோம்.
அதனால ஒரு கான்சியஸ்லி ஃபார்ம்டு இண்டிவிஜுவல் வந்து சைக்கிக் சென்டரை சுத்தி தன்னை ஒரு இண்டிவிஜுவலைஸ்டா ஒரு கான்சியஸ்னஸ் உருவாக்கும் பொழுதுதான் யூ பிகம் அன் இண்டிவிஜுவல். அதைத்தான் நீ வந்து யூ கேன் சரண்டர் அப்படிங்கிறாங்க மதர். யூ கேனாட் சிம்பிளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் சரண்டர் You have you to should form it. individualize your consciousness around your psychic being. What do you call yourself should be an individualized, consciously individualized conscious இருக்கணும். ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுதுதான் அதை நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ண முடியும். அதர்வைஸ் வாட் கேன் யூ சரண்டர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ப்ரையர், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு we have to consciously form an individual around our psychic center. அதுதான் அவங்க சொல்றாங்க, அன்னை சொல்றாங்க அந்த இடத்துல. இண்டிவிஜுவலைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் தனித்தனி இண்டிவிஜுவல் ஆயிரம் சொல்றோம். பட் we are not really individuals. we are driven by so many forces. இல்லையா? we are not conscious individual இருக்கணும் அப்படின்னா கான்சியஸ் இண்டிவிஜுவல் சென்டர்ட் அரவுண்ட் அவர் சைக்கிக் பீயிங், அதுதான் ரியல் இண்டிவிஜுவல். அது அன்னை இங்க கூறுகின்றாரு. அப்புறம் அதையே தான் சரண்டர் பண்ணணும், அதைத்தான் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ராமசாமி சார் வந்து he can throw light on that. ஒரே சென்டென்ஸ் பகவான் சொல்றார், ஈகோ வாஸ் த ஹெல்ப், ஈகோ இஸ் த பார். எக்ஸலன்ட் சார். இதுதான் அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுது. எக்ஸலன்ட். Thank you sir. Thank you. Personal and impersonal sides of the divine, அதையும் படிச்சிடலாம். அது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டிக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. வாட் இஸ் பர்சனல், வாட் இஸ் இம்பர்சனல் சைட்ஸ் ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து விளக்கம் அளித்துள்ளார். அதையும் படிக்கலாம். நம்ம படிக்கிறீங்களா யாராவது? நானே படிக்குவா சார்? படிங்க மேடம். யாரோ படிக்கிறேன் நாங்க போல இருக்கே. இல்ல யாரும் படிக்கல, நீங்களே படிங்க. Letters on Yoga, Volume 1, page 11. Personal and impersonal sides of the divine. There is always the personal and the impersonal side of the divine and the truth, and it is a mistake to think the impersonal alone true or important, for that leads to a void, incompleteness in part of the being, while only one side is given satisfaction. Impersonality belongs to the intellectual mind and the static self, personality to the soul and the heart and dynamic being. Those who disregard the personal divine ignore something which is profound and essential. Continue பண்ணிடுவா சார் அது ரெண்டு? கண்டினியூ பண்ணுங்க மேடம். The usual experience of the impersonal is that it is everywhere without form or limitation in any place or time. The impersonal divine has no abode and cannot have. It is all pervading. If anybody says the impersonal divine has its abode in the heart, he can be asked what he means by the impersonal divine. Thank you, sir. இந்த பர்சனல், தேங்க்யூ மேடம். இந்த பர்சனல் அண்ட் இம்பர்சனல் சைட்ஸ் ஆஃப் தி டிவைன் என்னங்கிறத பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார். இந்த ஸ்டாட்டிக், சைலண்ட் அண்ட் பிரம்மனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்பொழுது நம்ம பார்த்துருக்கிறோம். பிரம்மன் இஸ் சைலண்ட், வாஸ்ட், ஸ்டாட்டிக், இன்ஆக்டிவ், இம்யூட்டபிள், இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதுல அது மாத்திரம்தான் உண்மைங்கிறது கிடையாது. அது வந்து அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட். மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்டும் பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸும் அது உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்றை மாத்திரம் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆஸ்பெக்டை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறார். இம்பர்சனாலிட்டி வந்து எதை சார்ந்து இருப்பது என்றால் இன்டெலெக்சுவல் மைண்ட் அண்ட் த ஸ்டாட்டிக் செல்ஃப். பர்சனாலிட்டி என்பது இப்போ பர்சனல் டிவைன் நம்ம ஃபீல் பண்றோம்னா அதை எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆத்மாத்மா ஃபீல் பண்றோம், இதயபூர்வமாக ஃபீல் பண்றோம், ஒரு செயல்படும் நிலையில பண்றோம் நம்ம. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இம்பர்சனாலிட்டி பிலாங்ஸ் டு த இன்டெலெக்சுவல் மைண்ட் அண்ட் த ஸ்டாட்டிக் செல்ஃப், பர்சனாலிட்டி டு த சோல் அண்ட் ஹார்ட் அண்ட் டைனமிக் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் மேலும் அவர் குறிப்பிடுகின்றார், those who disregard the personal divine ignore something which is profound and essential.
இப்போ நம்ம வந்து நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். we feel the presence of the mother within us, around us. அந்த பர்சனல் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து அவ்வளோ ப்ரொஃபவுண்டாக ஃபீல் பண்ண முடியுது. இம்பர்சனலாக நம்ம நினைச்சோம் அப்படின்னா முடியாது. அதைத்தான் அன்னைய பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். நம்ம வெறும் இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு மிகவும் ப்ரொஃபவுண்ட் அண்ட் எசென்ஷியல் ஆஸ்பெக்டை மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறார். அந்த இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் எதை குறிக்கின்றது என்றால், அது எத்தகைய அனுபவமாக இருக்கின்றது என்றால், அது எங்கும் நிறைந்துள்ளது, வடிவங்கள் ஏற்றது, உருவங்கள் ஏற்றது, ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் பிளேஸ் அண்ட் டைம் கிடையாது. அதுதான் இம்பர்சனல் ஆஸ்பெக்ட். அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்து இருப்பது கிடையாது. வேற பர்சனல் பிரசன்ஸ் என்பது நமக்குள்ளே உணர்கின்றோம், அது இடம் சார்ந்தது. அதனால் இவை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு வந்து இறைவனை அணுகும் முறையில வந்து அணுகுவதற்கு இந்த இரண்டு ஆஸ்பெக்ட்ஸுமே முக்கியம் அப்படிங்கிறார் பகவான். மேற்கொண்டு நம்ம தொடரலாம். சார் ஒரு சின்ன டவுட் இதுல. சொல்லுங்க சார் ப்ளீஸ். இப்போ இந்த இம்பர்சனல் சைட் ஆஃப் த டிவைன்ங்கிறது சச்சிதானந்தா, கரெக்டா? எஸ். ஓகே. இப்போ இந்த பர்சனல் சைட் ஆஃப் த டிவைன் சகுண பிரம்மன் அப்படின்னு சொல்றது, all along I was of the impression that the manifestation of the gods அந்த இதுதான் சகுனம், அந்த உருவம் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ இங்க படிக்கும்போது இந்த பர்டிகுலர் சாப்டர்ல அந்த ஓவர்மைண்ட் அண்ட் த காட்ஸ் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தி நிர்குண பிரம்மன் தான் அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. அப்படி இருக்கிறையில இதுல பர்சனல் சைட் ஆஃப் த டிவைன், அதாவது ஒரு மேனிஃபெஸ்டட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னா அது எது? ஓவர்மைண்ட் காட் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா அப்போ வேற என்ன? இல்ல, ஓவர்மைண்ட் காட்ஸ் கூட they also ஓவர்மைண்ட் காட்ஸ்ல என்ன அப்படின்னா, ஓவர்மைண்ட் காட்ஸ்ல ஒவ்வொரு காடு வந்து ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஹைலைட் பண்றாங்க. அதனால யூ cannot say it is நிர்குணம்னு சொல்ல முடியாது. அது வந்து இட் இஸ் சர்க்குணம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓவர்மைண்ட் காட்ஸை பத்தி குறிக்கும் பொழுது பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், கணேஷா விநாயகா வந்து இட் இஸ் அ ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். கார்த்திகேயா இஸ் அ பவர் டு ஓவர் கம் ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் என்று குறிப்பிடுகின்றார். இது மாதிரி வெவ்வேறு ஒவ்வொரு காட்ஸுக்கு வந்து ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருக்கின்றது. ஆனால் ஓவர் மைண்ட் லெவல் என்ன இருக்கின்றது என்றால், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து as if it represents a whole existence என்ற நிலையில் அது காணப்படுகின்றது. வேற சூப்பராமெண்டல் லெவல்ல அது இல்லை. அதனால அங்க வந்து யூ cannot say that they are all நிர்குணம் சொல்ல முடியாது. சகுண ஆஸ்பெக்ட்ஸ் அங்க இருக்கின்றது. இல்ல அப்படி இல்ல சார். அது நான் சொல்ல வந்தது அது இல்ல. சகுண பிரம்மம் தான் அது. ஒரு காட்ஸ்ங்கிறது சகுணா ஃபார்ம்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சகுண பிரம்மம்னு எடுத்துட்டு இருக்கோமே. பட் இது ஓவர்மைண்ட் இந்த சாப்டர் படிக்கும் போது they represent only one aspect of the nirguna brahman, so it cannot be a sadguru brahman, though it is sadgunam form இருக்கு அதுக்கு. ஆனா it doesn't represent the Sachitananda in fullness. அப்படி இருக்கையில பர்சனல் சைட் ஆஃப் த டிவைன் என்னது, சகுணம் ஃபார்ம் ஆஃப் த டிவைன் என்னது அப்படிங்கறது கேள்வி. பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிவைன் வந்து நம்ம டிவைன் எப்படி நம்ம டிவைனை வந்து நீங்க வந்து எந்த விதமான ஒரு அட்ரிபியூட்ஸ் இல்லாமையும் நம்ம பார்க்கலாம். பட் அட்ரிபியூட்ஸோட பார்க்கலாம். அது டிவைன் ஆஸ் லவ்னு பார்க்குறோம் இல்லையா, அது வந்து பர்சனல் ஆஸ்பெக்ட் தானே. இப்போ டிவைன் ஆஸ் லவ்வர் மாதிரி நம்ம பார்க்குறோம். டிவைன் ஆஸ் லவ்னு பார்க்கும்போது அங்கே பர்சனல் வந்துடுது இல்லையா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிவைன் ஆஸ் லவ், டிவைன் ஆஸ் ட்ரூத், டிவைன் ஆஸ் ஹார்மனி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம். then it acquires a personal status with attributes இல்லையா. டிவைனை வந்து எப்படி பார்க்குறோங்கிறது, டிவைனை வந்து எந்த வித ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் பார்க்க முடியும் நம்மளால. ஸ்டாட்டிக், வாஸ்ட் அண்ட் சைலண்ட், அந்த எந்த விதமான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் பார்க்க முடியும். வித் ஆட்ரிபியூட்ஸையும் பார்க்கலாம். டிவைன் ஆஸ் லவ் பார்க்கலாம், டிவைன் ஆஸ் ஹார்மனி பார்க்கலாம், டிவைன் ஆஸ் ட்ரூத் பார்க்கலாம். நம்ம
இல்லையா? வித் டிஃபரெண்ட் இதுல நம்ம டிவைனை வந்து அப்ரோச் பண்ணலாம் இல்லையா? அது மாதிரி அப்ரோச் பண்ணும்போது இட் அக்வயர்ஸ் அ பர்சனல் ஸ்டேட்டஸ் வித் அட்ரிபியூட்ஸ் இல்லையா? அதுதான் நாங்க பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். The anything which you relates with your soul and heart, it becomes a personal thing. Anything which you relate with your intellect, it becomes a impersonal thing என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Impersonality belongs to the intellectual mind and the ரிப்பீட் பண்ணுங்க static சார், self. அந்த சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. Impersonality belongs to the intellectual mind and the static self. Personality belongs to the soul and heart and dynamic being. இல்லையா? நமக்கு வந்து ஒரு ஆத்மாத்மா இதய பூர்வமா இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் அது வரும்போது இட் பிகம்ஸ் அ பர்சனல் ஆஸ்பெக்ட் தானே. you can think over it, அதை கான்டெம்ப்ளேட் பண்ணி பாருங்க. மேபி அது வந்து இட்ஸ் நாட் சம்திங் which வர்பலா புரிஞ்சுக்கிறத விட you can go through பகவான்ஸ். அது ரொம்ப அழகா சொல்றாரு. Impersonality belongs to the intellectual mind and the static self. Personality belongs to the soul and the heart and dynamic being. அதுதான் உண்மை. இதயபூர்வமா உணர்றோம். as a love, divine as love பண்ணோம். divine as love அப்படிங்கிற நம்ம ஒரு அந்த வகையில் நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது you are filled with emotions of love, இல்ல love and இது இல்லையா? ஸோ அங்க பர்சனல் ஆஸ்பெக்ட் தானே வருது. Let's see. Okay. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. Can we say like this, that saguna, the personal, is one aspect of nirguna, அப்படி சொல்லலாமா? அதாவது டிவைன் இந்த சகுணா நிர்குணா அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷனே வந்து மைண்ட் கிரியேட்டட் அப்படின்னு பகவான் சொல்றாரு. டிவைன் ரியாலிட்டி வந்து it contains all aspects. Divine reality வந்து it contains all aspects. It contains in it. அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அதனால அது வந்து யூ cannot say that it is நிர்குணம் சகுணம் அப்படிங்கிற டிஃபரன்சியேஷனே கிடையாதாங்க. இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங் and it may appear to be without attributes also, but it contains everything in it. அதான் உண்மை. கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவம். கம்சன் அக்குருவை அனுப்புறான் பிருந்தாவனத்திற்கு. ஏதாவது ஒரு காரணம் கூறி கிருஷ்ணனை இங்கே அழைத்து வா என்று அக்குருவை அனுப்புகிறார். அக்குருவர் ஞானி. அவர் கிருஷ்ணனை பகவான் பரந்தாமன் எல்லாம் கடந்த நிலையில் இருப்பவர், எங்கும் பரவி இருப்பவர் என்று உணர்ந்தவர். அவர் வந்து தேரில் பலராமனையும் கிருஷ்ணனையும் அமர்த்தி கொண்டு திரும்பி முதலைக்கு செல்கிறார். சாயங்கால வேளையில் ஜபத்தபம் செய்வதற்காக ஒரு நீர்நிலையில் ரதம் இருக்கிறது. மூவரும் அந்த நீர்நிலையில் இறங்கி அந்த அனுஷ்டானங்களை செய்கிறார்கள். மூவரும் ஒருங்கே. அகஸ்மாத்தாக அக்குரர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தால் ரதத்தில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது அருகில் பார்க்கிறார், அருகிலும் அவர் இருக்கிறார். திரும்பி நினைத்து பார்க்கும்போது எந்த ஒரு ஆனந்தம் கிருஷ்ணன் அருகில் இருக்கும்போது என்னால் உணர முடிந்ததோ அதே ஆனந்தம் குறைவின்றி அவர் ரதத்தில் இருந்த போதும் என்னால் உணர்ந்து முடிகிறது என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஸோ எல்லாம் பரவிய நிலையில் இருக்கும் பரந்தாமன் அந்த நிலையில் தென்படாமல் இருந்தாலும் தென்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அதே ஆனந்தத்தை அளிக்கிறார், அதே ஒன்று நெருக்கத்தையும் அளிக்கிறான், அதே ஞானத்தையும் அளிக்கிறான். அந்த ஒரு நிர்குணம் சகுணமாக நம்மை தீண்டுகிறது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஹெல்ப் சுந்தர் அவர்களுக்கு ஒரு கால் ஹெல்ப் பண்ணலாம். திங்க் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு இந்த கிருஷ்ணர் ராமசாமி ஐயா வந்து கிருஷ்ணரை குறித்து குறிப்பிட்டதுனால ஸ்ரீ அரவிந்தோ கிருஷ்ணரை குறித்து குறிப்பிடுவதை நான் குறிப்பிடுகின்றேன். அது கொஞ்சம் இந்த நம்ம புரிதலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்ரீ அரவிந்தோ குறிப்பிடுகின்றார்,
And then what Krishna I must challenge? The Krishna of the Gita, who is the transcendent Godhead, Paramatma, Parabrahma, Purushottama, the cosmic deity, master of the universe, Vasudeva, who is all, the immanent in the heart of all creatures, or the Godhead who was incarnate at Vrindavan and Dwaraka and Kurukshetra, and who was the guide of my yoga and with whom I realized identity. All that is not to me something philosophical or mental, but a matter of daily and hourly realization and intimate stuff of my consciousness என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவானே வந்து அந்த கிருஷ்ணனை வந்து எல்லா நிலையிலையும் பார்க்குறாரு. டிரான்சென்டன்ட், அனைத்தையும் கடந்த நிலை, அங்கதான் இந்த இம்பர்சனல் லெவல்ல கிருஷ்ணா ஆஃப் கீதா ஹூ இஸ் எ டிரான்சென்டன்ட் காட்ஹெட், பரமாத்மா, பரபிரம்மா, புருஷோத்தமா. அப்புறம் காஸ்மிக் டெய்டி, மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், வாசுதேவா. அப்புறம் வந்து ஹூ இஸ் ஆல், த இம்மானன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் கிரீச்சர்ஸ், எல்லா இதயங்களிலும் உள்ள அந்த இறை சக்தியாக செயல்படுவது. எந்த நிலையில் நான் அவனுடன் எதிர்கொள்வது என்ற பகவான் குறிப்பிடார். ஸோ அதனால வந்து தி டிவைன் இஸ் இன் எவ்ரிதிங். இங்க வந்து பகவான் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகின்றார். இப்ப நீங்க சொன்ன 3 லெவல் வந்து டிரான்செண்டன்ட், யூனிவர்சல், இண்டிவிஜுவல் வருது இல்லையா சார்? வருது. சோ இந்த இண்டிவிஜுவல் வரும்போது பர்சனல் ஆஸ்பெக்ட் வருது. எஸ் மேடம். இந்த விளக்கத்தை திலீப் குமார் ராய் அவர்களுக்கு பகவான் சொன்னார். அந்த அதுதான் படிச்சேன் நான், அதுல என்ன படிச்சேன் நான். ஆமா, அதற்கு பிறகு ஒரு கேள்வி கேட்டேன். திலீப் குமார் ராய் சொன்னார், அதெல்லாம் சரி, நான் வந்து உன்னைத்தான் சதா தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பகவானை பார்த்து சொன்ன போது பகவான் சொல்கிறார், என்னை நீ தியானித்துக் கொண்டே இருந்தால் நீ அடைவது கிருஷ்ணனை தவிர வேறு யாரை என்று அவர் கேட்கிறார். எனக்கு கட் ஆயிடுச்சு நடப்புற சார். ராமசாமி சார் சொல்லுங்க சார், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க சார். நீங்க சொன்னது கட்டா, எனக்கு வந்து கட் ஆயிடுச்சு நடுப்புற எனக்கு. ஓகே, அதாவது திலீப் குமார் ராய்க்கு இந்த மாதிரி வழக்கினார் பகவான். அதை கேட்டுட்டு திலீப் குமார் ராய் ஒரு கணம் யோசித்தார். அவர் சொல்றார் பகவான் கிட்ட, நான் என்னமோ அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் திலீப் குமார் ராய் கீதைக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். கமெண்டரிஸ் ஆன் கீதா என்று திலீப் குமார் ராய் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் பகவான் கிட்ட சொல்றார், நீ என்ன சொன்னா அதெல்லாம் சரி, நான் என்ன செய்கிறேன் என்றால் வேறொன்றையும் பற்றி சிந்தனை இல்லாமல் ஒன்றை மட்டுமே தியானிக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பகவான் லேசாக பொன்மருவல் பூத்து பொன்மருவல் பூக்காமலும் அவர் சொல்கிறார், நீ என்னையே தியானித்துக் கொண்டிருந்தால் நீ கிருஷ்ணனை அடையாமல் வேறு யாரை அடையப் போகிறாய் என்று கேட்கிறார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். The complete Nirguna became a complete Saguna. இந்த ஆன்சர்ல அந்த மாதிரி அடங்கி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ரொம்ப திங்க் பண்ணணும். இத ரொம்ப திங்க் பண்ணணும். திங்க் பண்ணப்ப இது கொஞ்சம் கான்டெம்ப்ளேட், we have to contemplate meditate on it. ஆமா you have to meditate on it. ஏன்னா சில உண்மைகள் வந்து நம்ம அது கான்டெம்ப்ளேஷன் அண்ட் மெடிடேஷன் இதுல தான் நம்மளால அது you can realize it. verbally வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சார் லெட்டர்ஸ் ஆன் யோகால அந்த டிவைனை பத்தி சொல்றப்போ it is neither personal nor impersonal, formless nor formed. He is the divine. You talk of these distinctions as if they separated the divine into so many separate divines which have nothing to do with each other. Apram, the divine is everywhere in all the planes of consciousness
seen by us in different ways and aspects of his being. But there is a supreme which is above all these planes and ways and aspects, and from which they come. So இதுக்கு கிளியரா தானே சார் இருக்கு? அதான் சார், அதான் அதாவது அவர் சுந்தர் சார் என்ன கேட்டார் அப்படின்னா, இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு புரியுது, நம்ம வந்து இப்போ காஸ்மிக் காட்ஸ் வேற, அது புரிஞ்சுக்கிட்டோம். காஸ்மிக் காட்ஸ் வேற, இந்த டிவைன் ஆஸ்பெக்ட் வேறங்கிறது நம்மளுக்கு புரியுது இல்லையா? காஸ்மிக் காட்ஸ் வேற, சச்சிதானந்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த நிலை வேறங்கிறது புரியுது. அப்படி பார்க்கும்பொழுது சச்சிதானந்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த டிவைன் வந்து இம்பர்சனலாக இருக்கிறத பர்சனல் லெவலில் நம்ம ஃபீல் பண்ணுறோமே, அது எப்படி? அப்போ அதுதான் அவர் பகவான் அவர் கேட்டார், சுந்தர் சார் கேட்டார். அந்த எல்லாம் அந்த டிரான்செண்டன்ட் டிவைனை எப்படி நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அவர் கேட்டார். ஒரு சுந்தர் சார் கேட்டார், அதுக்கு விளக்கம் கேட்டார். அதனால எல்லா லெவலும் இருக்குது, நீங்க சொன்னது உண்மைதான். இட் இஸ் தேர் இட் ஆல் லெவல்ஸ். டிரான்செண்டன்ட் லெவல்ல இருக்கும்பொழுது அது வந்து இம்பர்சனலா இருக்கின்றது. அது இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து இறங்கி செயல்படும் போது இட் பிகம்ஸ் அ பர்சனல் லெவல்ல செயல்படுகின்றது. அதுக்குதான் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார் என்றால், விச் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு யுவர் சோல் அண்ட் ஹார்ட், இட் பிகம்ஸ் அ பர்சனல், இட் அக்வயர்ஸ் அ பர்சனல் ஆஸ்பெக்ட் என்று ஸ்ரீ அரபிந்தோ விளக்கம் தருகின்றார் அதற்கு. தேங்க்யூ சார். ஐ திங்க் நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த செஷன்ல கூட ஐ வில் பிரிங் வித் மோர் கிளாரிட்டி ஆன் திஸ் பர்சனல் அண்ட் இம்பர்சனல் ஆஸ்பெக்ட். We can close the session now. ஒரு நிமிஷம். Let us all strive to be worthy of your windows centenary. Bhagavate Bhagavate Om Namo Bhagavate Sriyaravindaya Bhagavate Sriyaravindaya. Bhagavate